உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. We should always confess our faith. நாம் யார், நாம் எதை விசுவாசிக்கிறோம், என்ன எதிர்பார்க்கிறோம், இதையெல்லாம் நாம் அறிக்கை பண்ண வேண்டும். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்பது தெரியும், அது என் மனதிலே இருக்கிறது. அப்படி மட்டும் சொல்லக்கூடாது, அதை வாயை திறந்து பேச வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது, அனுப்பும் காரியமாகும்படி அது வாய்க்கும். எப்படி வானத்திலிருந்து மழையும் பனியும் இறங்கி பூமியை நனைத்து முளை கிளம்ப பண்ணி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே என்னுடைய வார்த்தை இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வசனத்தை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, குறைவாக மதிப்பீடு பண்ணக்கூடாது. கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. அதனால் கர்த்தரிடத்திலே வரும்போது அவர் உண்டு என்ற விசுவாசத்தோடும் அவர் சொன்னதை செய்வார் என்ற விசுவாசத்தோடும் வர வேண்டும், கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் கேட்டேன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மனிதன் ஒரு ரொம்ப கெட்டிக்காரன், ஆனால் கடவுள் சொன்னதை செய்ய முடியாத கையால் ஆகாதவர் அப்படி சொல்லுவது போல ஆய்விடும். எச்சரிக்கையாயிருப்போம், கர்த்தரை விசுவாசிப்போம். கர்த்தர் கிரியை செய்வார், வார்த்தை கிரியை செய்யும் என்ற விசுவாசத்தோடு பேச வேண்டும். செக் யுவர் இன்னர் மேன். உங்களுடைய உள்ளான மனிதனை கொஞ்சம் சோதித்து பாருங்கள், எப்படி இருக்கான். இஸ் ஹி ஹேவிங் எ ரைட் ஸ்டாண்டிங் வித் காட்? கர்த்தரோடு சமமாக நிற்கக்கூடிய திராணியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அந்த திராணியிலே அவன் இருக்கிறானா, அல்லது அவன் தன்னை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதா? ஏதாவது சரி செய்ய வேண்டியது இருந்தால் மனிதர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் கடவுளிடம் எந்த குறையும் இருக்க முடியாது, ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் குறைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவன், சொன்னதை செய்கிறவர், சர்வத்துக்கும் ஆண்டவர். அதனால் அவருடைய வார்த்தை எனக்கு பலன் கொடுக்கும் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. அறிக்கை தாங்க ஜெபம். சும்மா வெறும் வார்த்தையை பேசுறது ஜெபம் இல்லை, வசனத்தை அறிக்கை செய்வது தான் ஜெபம். சூஸ் த வேர்ட். ஆராய்ந்து பாருங்கள், தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை பேசுங்கள். யாரார் சொல்லலாம், நான் மீட்பின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆனால் இன்னும் பரலோகத்திற்கு செல்லவில்லை. இந்த பூமியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், இதையும் நான் நன்றாக அறிவேன். சாத்தானும் இன்னும் இந்த பூமியில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான் என்பதையும் நான் அறிவேன். எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் சாத்தான் கிரியை செய்கிறான் என்பதையும், எவரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்பதையும்
கர்ஜிக்கிற சிங்கம் போல வருகிறான் என்பதையும் நான் நன்றாக அறிவேன். என் நன்மைகளை சாத்தான் என்னிடமிருந்து திருடுவதற்கு நான் அவனுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். அவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுவேன், அவனை கீழ்ப்படுத்துவேன், அவனை துரத்துவேன். சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். என் அதிகாரத்தை நான் உபயோகப்படுத்தி அவனை துரத்திவிட்டு அவன் தடை செய்து வைத்திருக்கிற என்னுடைய நன்மைகளை நான் கட்டவிழ்த்து விடுவேன். எனக்கு வரவேண்டிய நன்மைகளை கர்த்தரோடு நான் கைகோர்த்து நான் மீட்டுக்கொள்ளுவேன். சுகமும் ஆரோக்கியமும் என்னுடைய பங்கு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என்னுடைய பங்கு, பரிசுத்தமும் நல்வாழ்வும் என்னுடைய பங்கு, சாத்தான் மேல் ஜெயமும் வெற்றியும் என்னுடைய பங்கு, தைரியமும் ஜெயமும் சமாதானமும் என்னுடைய பங்கு, நீடிய வாழ்வும் சந்தான விருத்தியும் குடும்ப ஆசீர்வாதங்களும் என்னுடைய பங்கு, சமுதாயத்தில் சாட்சியுள்ள வாழ்வும் என் பிள்ளைகளின் சிறப்பான வாழ்வும் என்னுடைய பங்கு. இவை எல்லாவற்றையும் இந்த பூமியில் கர்த்தரோடு சேர்ந்து நான் மீட்டு எடுப்பேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். மீட்பின் வேலை இன்னும் முடியவில்லை. கர்த்தருடைய வருகை மட்டும் மனிதன்தான் ஆண்டவருடைய உதவியோடு எல்லாவற்றையும் மீட்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. இது கர்த்தருடைய சித்தம். எனவே நான் பலவந்தம் பண்ணி என்னுடைய ஆசீர்வாதங்களை சத்துரு நிரந்தரமாக கொண்டு போகாதபடி மீட்டெடுப்பேன். மீட்டெடுக்கிற வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னால் இதை செய்ய முடியும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை உபயோகித்து என் ஆசீர்வாதங்களை நான் மீட்டுக்கொள்வேன். கர்த்தர் என்னுடைய பங்கு. அவர் என்னோடு நித்திய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடைய உடன்படிக்கையை அவர் ஒரு நாளும் மீற மாட்டார். நான் பலவந்தம் பண்ணி இருளின் அதிகாரத்தில் வைத்திருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து எனக்கென்று மீட்டுக்கொள்வேன். நான் மீட்பின் காலத்தில் வாழ்கிறேன். எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை நான் தான் சுதந்திரிக்க வேண்டும். நான் தான் மீட்டெடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் இதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் இழந்து போக மாட்டேன். பலவந்தம் பண்ணுவேன். கட்டாயப்படுத்தி சாத்தானை துரத்தி என் ஆசீர்வாதங்களை நான் மீட்டுக்கொள்வேன். அல்லேலூயா. மீட்பு உங்களுடைய வேலை. ரட்சிப்பு அவருடைய வேலை. அவர் செய்து முடித்து விட்டார். மீட்பு உங்களுடைய வேலை. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட நிற்கிறேன், வா, வந்து இந்த சாத்தானுடைய தலை கழுத்து மேலே காலை வையி, நான் பக்கத்தில் நிற்கிறேன், வையி, அவனை மிதித்து போடு. அந்த வேலை நம்முடைய வேலை. அல்லேலூயா. என்னுடைய வேலை மீட்பின் வேலை.
ஓகே, காட் bless you. அதில் ஒரே ஒரு ஸ்லைடு கர்த்தருடைய பந்தியை பற்றி பேசி கடந்து போயிருந்திருப்போம். அது பேசினதுக்கப்புறம் இது போதாது, ஒரு ஃபுல் மெசேஜ் பேஸ்ட் ஆன் கர்த்தருடைய பந்தி அப்படின்னு வந்த மெசேஜ் தான் இது. நோட்ஸ் எடுக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் இதை ஸ்லைட்டாக டச் பண்ணியிருப்போம் ஒரு முறை. பட் ஆனால் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக போயிருப்போம்னு எனக்கு தோணலை. சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்த்தருடைய பந்தி, அதன் தேவை என்ன, அவசியமாக அதை எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு. சரிங்களா? இது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். பிரதர், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம வாழ்க்கையின் தரம். இப்போ ஆதியாகம் 2:17 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்போது ஒரிஜினல் பிளான், ஆண்டவரோட ஒரிஜினல் பிளானில் இந்த மரணம், சாவு, டெத் அப்படிங்கிறது இருந்திருக்காது. டிக்ஷனரியிலே இல்லாத ஒன்று. ஒரு கண்டிஷன், ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சம். இந்த நன்மை தீமை அறியக்கூடிய விருட்சத்தில் எப்போ நீ பங்கெடுக்கிறியோ அன்னைக்கு நீ சாவ. ஸோ சப்போஸ் ஆதாம் ஏவாள் இதை புசிக்காமல் இருந்திருந்தால் வீழ்ந்து போயிருக்க மாட்டோம். இந்த இந்த மரணம் அப்படிங்கிற ஒன்று நம்மளுக்கு என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கும். சரிங்களா? எபிரேயர் 9:27-28 பார்த்திங்கன்னா, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மனுஷன் பிறந்தா இறப்புன்னு ஒன்று வந்துடுது. இது பை டிஃபால்ட். டெய்லி செத்து பழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கூட இருக்கும்போது ஒரே ஒரு முறை மரணம். இதோடு அப்படியே கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, எத்தனை முறை அவர் பலியிடப்பட்டார்? ஒரே முறை. அந்த ஒரே முறை அவர் பலியிடப்பட்டதில் நம்முடைய பாவமெல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரா இல்லைங்களா? சுமந்து தீர்த்துட்டார். இதே இது பழைய உடன்படிக்கை பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தன்னுடைய பாவத்தை மூடுறதுக்காக ஒரு கிறிஸ்துவின் சாயலாக ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு புறா குஞ்சு, ஒரு மாடு, அவங்களோட எந்த அளவுக்கோ அவங்களால முடியுமோ அதை கொண்டு வருவாங்க. ஆசாரியன் நின்று அவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வான் இல்லைங்களா? இது இந்த வருஷம் நான் பாவ நிவர்த்தி செஞ்சுட்டேன், என்னுடைய பாவம் கழுவப்பட்டதான்னு பார்த்தீங்கன்னா கழுவப்படவில்லை, மூடப்பட்டது. மறுபடியும் அடுத்த வருஷம் என்ன தான் பண்ணி ஆகணும். இதனால தான் பார்த்திங்கன்னா பழைய உடன்படிக்கையில் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் எத்தனையோ ஃபர்னிச்சர்ஸ் நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு சீட் உட்கார்றதுக்கான இருக்கை ஆசாரியனுக்கு இருக்காது. ஏன்னா நாள்தோறும் அவன் யாராவது வர்ற ஒருத்தருக்கு பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் ஒரே தரம் பலியிடப்பட்டதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஆண்டவருடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போது பரிபூர்ணமாக உங்களோட என்னோட பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இன்னும் கழுவப்பட வேண்டியது பெண்டிங் ஏதாவது இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? இல்லை. சரிங்களா? பேசலாம் சர்ச்சில், ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? அது மட்டும் இல்லை, 1 தெசலோனிக்கேயர் 4:15-16 பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மரணம் சாவுன்னு சொன்னேன்ல, சாதாரணமான மக்களுக்கு தான் இப்போது பயம். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன். டாப் 10 ஃபியர், பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயரம்னா பயம், பறக்கிறதுனா பயம், இப்படி ஒரு 10 லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே உயரம்தான் பயமா? இல்லை, பறக்கிறதா உண்மையாக பயமா? ரூட் காஸ், அடியில் உள்ள மனப்பான்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ ஏதாவது ஆயிருமோ, செத்து போயிடுவோமோ அப்படிங்கிறதான் பயம். அந்த எல்லா பயத்துக்கு பின்னாடி இருக்க ரூட் காஸ் செத்துருவோமோ அப்படிங்கிற பயம். ஆனால் இப்போ நான் எபிரேயர் 9 பார்க்கும்போது ஒரே தரம் மரிப்பதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மரணம் கூட எப்படி இருக்குதுன்னு தெசலோனிக்கேயர் 4:15-16 பாருங்கள். கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இந்த நித்திரை அடைந்தவர்கள் அப்படிங்கிறவனா யாருன்னு அப்படி அடுத்த சென்டென்ஸில் வருது, அடுத்த
வசனத்தில் வருது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ இங்கே நித்திரைன்னு சொல்லப்படுவது என்னது? மரணத்தை தான். அப்போது உலகத்தரமான மக்களுக்கு மரணம்னா பெரிய பயமாக இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு மரணம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உண்மையாக பார்த்திங்கன்னா பவுல் ஒரு இடத்துல சொல்லுவான், ஆண்டவரோட போய் இருக்கிறதுக்கு தான் எனக்கு இஷ்டம், ஆனால் என்ன பண்ணுறது, உங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கணுமே, அதுக்காக நான் கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறேன். அதாவது அந்த உயிரை கொடுக்கறதும் பிடிக்கிறதும், இந்த இயேசு மரிக்கும்போது அவர் கொல்லப்படவில்லை, தன் ஜீவனை அவர் அப்பா கையில் ஒப்படைச்சார். அப்பா உங்களோட கையில் என்ன ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு he breathed and he gave his lifeன்னு பார்க்குறோம். இந்த மரணம் ஜீவன் இது கிறிஸ்து யார் ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டமோ அவங்களுடைய அதிகாரத்தில் இருக்குது. நான் உயிரோடு இருக்கணும்னு நினச்சா உயிரோடு இருக்கலாம், இல்லை நான் போய் ஆண்டவரோட சுகமாக இருக்கலாம்னா சுகமாக இருக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ஸ்லீப். நான் தூங்குறேன் எந்திரிக்கிறேங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சிம்பிளாக, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? 1 தெசலோனிக்கேயர் 4:15-14 பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, அடுத்த ஸ்லைட் பாருங்கள், ஆதியாகமம் 6:3. இது தமிழில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருப்பார்னா, என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவது இல்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிறது 120 வருஷம். ஆங்கிலத்தில் சில ரிவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் நாட் கோயிங் டு பிரீத் லைஃப் டு ஹிம் இட்டர்னலி. அவனுக்கு ஜீவ சுவாசம், ஒரு முறை ஜீவ சுவாசம் ஊதினார் இல்லையா, மண்ணிலேருந்து ஆதாம் ஏவாளை படைச்சார், ஜீவ சுவாசம் ஊதினார், அப்போது உயிர் உண்டாயிற்று. இப்போது இதோட இந்த பர்டிகுலர் ஆதியாகமம் 6:3 ஆங்கில எக்ஸ்பிளனேஷன் எப்படி வருதுன்னா, ஹீ பிரீத்ஸ் லைஃப் அன்டு அஸ் டெய்லி. தினமும் நம்ம எப்போ அன்றன்று அப்பம் டெய்லி ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமோ, ஆண்டவர் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதிக்கிட்டு இருக்கார். த மோர் கர்த்தர்கிட்ட எவ்வளோ அதிகமாக கிட்டிச்சீர்றோமோ, எவ்வளவு அவருடைய சுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்கோ, அவ்வளோ தூரம் லைஃப் ஆக்டிவாக இருக்க போகுது. அப்போ இங்கே சொல்கிறது அவனோட நான் போராடுறதில்லைங்கிறத, அவனுக்கு இட்டர்னலாக நான் ஜீவ சுவாசம் ஊத போகிறதில்ல. ஜென்ரிக்கா மனுஷனுக்கு 120 வருஷம். சரி, அப்போ 120 வருஷம் தானா? 120 வருஷத்துக்கு அப்புறம் கட்டாயம் செத்து தான் போவேனா? நம்ம பாஸ்டர் சொல்லுவார், எனக்கு எத்தனை வருஷங்கிறது கணக்கு கிடையாது, அவர் வரும் அளவும் நான் உயிரோடு இருப்பேன். அது எப்படி அவர் மட்டும் சொல்ல முடியும்? சும்மா அவராக ஒன்று எடுத்து சொல்லிப்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எத்தனை நாள் அப்படிங்கிறது அவர் 120 சொல்லி வச்சுருந்தா கூட, ஒரு விசுவாசி எனக்கு பத்தாது, பத்தலை, இன்னும் மேலே, நீங்கள் எவ்வளோ திருப்தியாகி, நான் திருப்தியாக வாழ்ந்துட்டேன், ஆண்டவர் எனக்கு செய்யணும்னு இந்த உலகத்தில் வச்ச எல்லாத்தையும் சகலத்தையும் செய்து முடித்து விட்டேன், நான் திருப்தி ஆகிட்டேன், இப்போ நான் போகிறேன். ஒரு பெரிய ஊழியக்காரர் யூஎஸில் 80 வயசு, அவருக்கு 16-18 வயசில் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த உடம்புல இருக்க எந்த தசைனாலும் அடிபட்டுச்சுன்னா ரெக்கவர் ஆகிடும், மறுபடியும் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துட முடியும். ஆனால் ஹார்ட் ஒரு முறை அடியாச்சுன்னா திருப்பி அதை ரெக்கவர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் வேர்ல்டு சயின்ஸ் அப்படி சொல்லுது. சரிங்களா? அவருக்கு 16-18 வயசு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். அவங்க சகோதரர்லாம் ஓடி ஆடி விளையாடும்போது இவர் அமைதியாக தான் இருக்கணும். அவர் பின்னாடி விசுவாசி ஆகிறாரு, பெரிய ஊழியக்காரர் ஆகிறாரு. இப்போ அவருக்கு 80-80க்கு மேலே வயசு. ஒரு நாள் நைட் சொல்கிறாரு, நாளைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பொண்ணு, அப்பாவுக்கு 80 வயசு ஆச்சுல்ல, இன்னும் மூளையெல்லாம் கொஞ்சம் சரியாக வேலை பார்க்கல போல இருக்குது, வீட்டில் இருந்துக்கிட்டே நாளைக்கு நான் வீட்டுக்கு போகிறேங்கிறாரு அப்படின்னு நினச்சிக்குது. அடுத்த நாள் காலையில் ஏந்திரிக்கிறாரு, குளிக்கிறாரு. நம்ம பாஸ்டர் சர்ச்சுக்கு வரதுன்னா இப்படி டிப்டாப்பாக கோட் ஷூட்லாம் போடுறாரு. அவன் கோட் ஷூட்லாம் போட்டு உட்கார்றாரு. பாப்பா பிரேக்ஃபாஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்கு ப்ரெட்டு காஃபி சாப்பிட்றாரு. சாப்பிட்டு போயிட்டாரு ஹெல்த்தியாக. அப்போ தான் அவங்க பாப்பாவுக்கு தெரியுது அவர் நாள் என்ன சொன்னாருங்கிறதே. அவர் இறக்கும் பொழுது நார்மலாக இறந்த பிறகு பாடியை அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அனலைஸ் பண்ணால் அவரோட ஹார்ட் 80 வயசுக்கான ஒரு ஹார்ட் மாதிரி இல்லை. ஒரு வாலிப வயது உள்ள ஒரு மனுஷன், நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு மனுஷன் இருந்த ஹார்ட் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததான். சரிங்களா? இன்றைக்கும்
இது யாருக்கோ ஒருத்தருக்கு இல்லை, நீங்களும் நானும் விசுவசிச்சா, ஆசைப்பட்டா இப்படி வாழ முடியும். சரிங்களா? உபாகமம் 34:7. நான் யாரோ ஒரு பாஸ்டர்னு சொன்னேன்ல, நம்ம மோசே மரிக்கும்போது எத்தனை வயசுங்க? 120 வயசு. பைபிள் தெளிவாக சொல்லுது, அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குன்றவும் இல்லை. ஆங்கில வெர்ஷனில் ஒரு வெர்ஷனில் சொல்லுது, அவனோட நடையில் ஒரு துள்ளல் இருந்ததான். குழந்தைகள்லாம் நீங்கள் நடக்க சொல்லி பாருங்களேன், நடக்க மாட்டாங்க, அப்படி துள்ளி கூச்சிக்கிட்டு தான் போவாங்க. என் பாப்பாவுக்கு 16 வயசாச்சு, இப்போ தான் அந்த துள்ளி கூச்சி குழந்தைத்தனமாக நடக்கிறது நின்றுருக்கு. 14 வயசு வரைக்கும் நான் பார்த்தேன், நடனா இங்கேருந்து அங்கே நடக்க மாட்டாங்க, ஒரு ஹிப்ஹாப், ஒரு துள்ளல். ஆங்கிலத்தில் ஒரு ரிவிஷனில் சொல்லுது, மோசேவோட அந்த நடையில் ஒரு துள்ளல் இருந்தது. இன்றைக்கி 40 வயசாயிருச்சா, மொட்டி வலி வந்துடும். அப்படியே பார்த்து நடக்கணும், நடக்கிறது கூட பார்த்து நடக்கணும். போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். இது யார் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது? தேவையில்லாத டிக்டாக், யூடியூப், ஈவன் மெடிக்கல் சயின்டிஃபிக் ப்ரூவன் இதை வாசிக்கிறதே நன்மை தீமை அறியக்கூடிய மரத்தை அவர் புசிக்காதுன்னு சொன்னது இன்றைக்கு வரைக்கும் நம்ம புசிக்கிச்சிட்டு இருக்கிறது தான். இது நல்லது, இது கெட்டது. ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் இப்படி வாழ முடியுண்டா ராசா அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ண வேண்டியது என்ன? இந்த மூளை பயங்கரமாக யோசிக்கும்ல, ஆண்டவர் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். என்னை படைத்தவர் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை படைச்சாங்கன்னா அந்த மேனுஃபேக்சரருக்கு தெரியும் த கம்ப்ளீட் யூசேஜ் ஆஃப் த மெட்டீரியல். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கூடவே ஒரு யூசர் மேனுவல் வரும். அந்த பொருளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த யூசர் மேனுவலை படித்து பாருங்கள், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு. நம்மளை க்ரியேட் பண்ண க்ரியேட்டர் படைத்தவர் சொல்கிறார் இப்படி இருக்க முடியும்னு. விசுவாசிக்க முடியாதா? சரி, மோசே மட்டும்தான் அப்படியா? யோசுவா 14:5-13 பார்த்தீங்கன்னா, காலேப் யோசுவாட்ட சொல்கிறான், இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசே என்னை அனுப்பிச்சப்ப எனக்கு 40 வயசு, இன்றைக்கி எனக்கு வயசு 85. எனக்கு அன்னைக்கு இருந்த அதே பலன் இன்னைக்கு இருக்குது. சில பேர் சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குள்ளே அவன் பலவானா இருந்திருக்கான்ப்பா. இல்லை, போய் போர் போய் ஐ வில் ஃபைட் அண்ட் ஐ வில் வின். எனக்கு கொடுன்னு ஒரு மலையை கேட்டான், அந்த மலையில் ராட்சதர்கள் இருந்தார்களாம். இவன் எப்படிப்பட்ட ஆள்? வேவு பார்க்க போன கூட்டத்தில் 8 பேர் ராட்சதர்கள், அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியாக இருக்கோம்னு சொன்னப்ப இவன் சொன்னான், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த தேசம் அவ்வளவு செழிப்பாக இருந்துச்சு, நம்ம போய் பிடிச்சிக்கலாம். ஸோ அவனோட பார்வை அங்கே இருக்க மனுஷர்கள் மேலே இல்லை. அட, கிணறு பாரு எவ்வளோ ஆழமாக வெட்டப்பட்டிருக்கு, நல்லா தண்ணி இருக்கும். வீடு பாரு, ராட்சதர்கள் அவனுக்கு உயரத்துக்கு பெருசாக கட்டியிருக்கான், நல்லா காற்றோட்டமாக இருக்கும். இவன் பார்த்ததெல்லாம் ப்ரொவிஷன், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது. இவங்கெல்லாம் ஏமாத்திரம், ஆண்டவர் இதை கொடுத்துட்டாருன்னா இவங்க ஏமாத்திரம், நான் போய் பிடிச்சிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு அன்னைக்கு எப்படி இருந்தானோ இன்னைக்கு அதே மாதிரி எனக்கும் என்னுடைய சந்ததிக்கு இந்த மலையை கொடு அப்படின்னு போய் அடித்து அந்த மலையை பிடிச்சிட்டான். 85 வயசில் அவன் நடக்கலை, அடுத்தவங்க பேர் என்ன, என் குழந்தை பேர் என்னன்னு யோசிக்கலை, போய் ஃபைட் பண்ணி அதை சுதந்திரத்து கொண்டான். இன்றைக்கும் 120 வருஷம்தானா? நம்ம திருப்தி ஆகிறது வரைக்குமா? பெருசு இழுத்துட்டு கிடக்கு, என்னைக்கு போகும்னு தெரியாது. அப்படி வாழ்க்கையா? எவ்வளோ நாள் வாழணும்னு நம்ம விரும்புகிறோமோ அவ்வளோ நாள் ஹெல்தியாக ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும். இது சும்மா இல்லை, இதற்கான விலை கொடுக்கப்பட்டாகி விட்டது. ஒரு கடையில் உங்களுக்காக பணம் கொடுத்தாச்சு, நீங்கள் போய் வாங்கிக்கிறது மட்டும்தான் டியூட்டி. நான் சின்ன பையனாக இருக்கப்போ ஒரு கடையில் எங்கள் அப்பா அக்கௌண்ட்ஸ், நான் போய் எப்போ கேட்டாலும் லாலிபாப்பும் பாப்பின்ஸும் வாங்கிக்கலாம். நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் தான். ஆனால் மாதத்துக்கு கூட எங்கள் அப்பா போய் அங்கே அக்கௌண்ட்ஸ் கேட்டு செல் பண்ணிடுவார். என்னோடய டியூட்டியெல்லாம் நான் போய் அண்ணே ஒரு பாப்பின்ஸ், அண்ணே ஒரு லாலிபாப், என்ன வேணுமோ வாங்கிக்கிறது தான். இன்றைக்கி டேனி கேட்டான், ஏன்பா நீ ஏழையாக பிறந்தேன்னு சொன்னேன், உனக்கே அப்படி இருந்துச்சு, இந்த ஏற்ற தான் கடை இருக்குது, நான் போய் வாங்கிக்கிறேன், நீ காசு கொடுத்துருன்னு சொன்னான். நான் சொன்னேன், போய் வாங்கிக்கடா. ஆட்டோவில் ஏறும்போது சொல்கிறான், நீ அப்படி இருந்தில்ல, நான் அப்படி இருக்கக்கூடாதா, போய் வாங்கிக்க, நான் பே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஆட்டோ எடுத்துகிட்டு போன பிறகு நான் போய் பே பண்ணிட்டு வந்தேன். அவர் கொடுத்துட்டார்,
நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம எடுத்துக்கிறது தான் நம்மளோட டியூட்டி. சரிங்களா? அடுத்து நான் சொன்னேன்ல, இதுக்கான விலை கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஆல்ரெடி இதுக்கான விலை கொடுத்தாச்சு. சங்கீதம் 105:36-37 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு யாத்ராகமம் 12:37 சொல்லுது. 6 லட்சம் புருஷர்களாக இருந்தார்களாம். இந்த பைபிள் அக்கௌண்ட்ஸ் வரும்போது நல்ல தடி மாடுகள் மாதிரி நல்லா சாப்பிட்டாங்க புருஷர்கள். இந்த பொண்ணுங்கள், இந்த குழந்தைங்க அவங்கெல்லாம் கணக்கில் எடுத்துக்கல. இந்த இவங்களே சாப்பிட்டாங்க, அவங்க என்ன பெருசாக எடுத்துக்க போகிறாங்கிற மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆம்பளைங்களை மட்டும் தான் காமிக்கும். அப்போ நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கங்க. ஒய்ஃப் இருந்திருப்பாங்க, குழந்தைகள் இருந்திருப்பாங்க. புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 6 லட்சம். இந்த 6 லட்சம் பேரும் வெளில வரும்போது பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா சயின்டிஃபிக் வேர்ல்டு மெடிசின் என்ன சொல்லுது? நல்லா அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, தேவையான அளவு சாப்பிடணும். சரி, அந்த தேவையான அளவும் சத்துள்ள உணவை சாப்பிடணும். இந்த மால் நியூட்ரிஷன் கேட்பீங்க. வெறுமனே ரைஸை மட்டும் சாப்பிட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு புரதச்சத்து கம்மியாக இருக்குது. மசில் பில்ட் பண்ணுறதுக்கு புரதச்சத்து வேணும். ப்ரோட்டீன் இஸ் காஸ்ட்லி. இப்போ ஏதாவது ஒரு கடையில் போனீங்கன்னா அன்லிமிட்டெட் மீல்ஸ் 50 ரூபா, எவ்வளோ அரிசி கேட்டாலும் வைக்கிறேங்க, வைப்பாங்க. ஒரு ரசம் சாம்பார் ஏதாவது ஊற்றுறேன், எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கங்க. ஆனால் ஒரு சிக்கன் மட்டன் ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். புரதச்சத்து எங்கெங்கே கூட இருக்கோ அதோட ப்ரைஸ்லாம் கூட. ப்ரோட்டீன் எடு, சரி, சாப்பாடு அளவுக்கு அதிகமாக சாப்பிடல, கரெக்டான சாப்பாடு, ஒழுங்கான சாப்பாடு எடுக்கிறேன், முடிஞ்சு போச்சா? எக்ஸசைஸ் பண்ணு. என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது? ஏரோபிக் எக்ஸசைஸ். ஹார்ட்டுக்கு நீ வேலை கொடுக்கணுமா? ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, பண்ணியாச்சு. மசில் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? வெயிட் லிஃப்டிங் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணு. அப்புறம் நல்லா தூங்கு, அதுதான் உன்னை ரெக்கவர் பண்ணும். இப்படி பல கண்டிஷன்ஸ் இன்றைக்கி கொடுக்கப்படுது. உண்மையாக இல்லையாங்க? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இவங்க எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க? இவங்களுக்கு ஒரு காலத்துலனாலும் செங்கல் செய்யின்னு ஹெவியாக வேலை. எப்போ கர்த்தரை போய் ஆராதிக்க போகிறேன்னு சொல்கிறாங்களோ, ஏய் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கூடி போச்சுரா, இனிமேல் செங்கல் எத்தனை செஞ்சானோ அதே செங்கல் செய்யணும். ஆனால் செங்கல் செய்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா, ஒரு புல் மாதிரி ஏதோ ஒன்று தர்றாங்க போல இருக்குது, அதை அவங்களே போய் கண்டுபிடிச்சிக்கிட்டோம். ஒர்க்கு ஹெவி ஆகுது, முதுகு வலிக்க கூனி குறுகி அடிமையாக வேலை செய்யணும். என்ன சாப்பாடு, என்ன வேலை? எத்தனை, ஒரு ஜென்ரேஷன் கிடையாது, எத்தனை ஜென்ரேஷன் வழி, அப்படியே ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் இப்படி வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்கள்ட்ட நான் சொன்ன இந்த சயின்டிஃபிக் ரீசன் ஏதாவது ஒன்று இருக்கா? இவங்க சுகமாக குணமாக அவங்க பலவீனம் இல்லாமல் வர்றதுக்கு ஒரு ரீசன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நைட்டு வரைக்கும் ஒரு ரீசன் இல்லை. அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 12:1-14 நீங்கள் வாசித்தீங்கன்னா, முதலில் ஒரு பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டிருக்கும். வீட்டுக்கு வெளியில் அந்த ஆட்டோட இரத்தம் நிலைக்காலில் பூசப்பட்டிருக்கும். இவங்க உள்ள என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பஸ்கா ஆடை தீவிரமாக பூசிச்சிட்ருக்காங்க. சும்மா இல்லை, நல்ல ட்ரெஸ் போட்டு, பெல்ட் போட்டு, செப்பல்ஸ் போட்டுட்டு நல்லா. ஏன்? சாப்பிட்டு முடித்த பிறகு நீ நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். யாரும் பெட்டில் இல்லை, யாரும் சாதாரணமாக இல்லை. இந்த பஸ்கா ஆடுன்னு சொல்லப்படுறது, நம்மளுக்கு இயேசு அடிக்கப்பட்டார் இல்லையா, அவரோட ஒரு சாயல், ஒரு மாதிரி, ஒரு இமேஜ், ஒரு சாயல், ஒரு மாதிரி. இந்த அளவுக்கு பண்ண முடியும்னா, ஒருத்தர் கூட பலவீனமாக இல்லைன்னு நம்ம பார்த்தாலும் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? இன்றைக்கி நிஜம் உண்மையான ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதல் நம்மளை எந்த அளவுக்கு சுகமாகவும் பலமாகவும் வச்சுருக்க முடியும்? ஜஸ்ட் யோசித்து பாருங்களேன். ஒரு சாயல், ஒரு மாடல், ஒரு பிரியாணியோட ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியாகும்? ஒரு வேணு பிரியாணி லைவாக ஒரு பிளேட்டில் வைக்கிறேன், ஒரு சாயலுக்கும் ஒரு ரியாலிட்டிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கணுங்க? ஒரு மாடல், ஒரு சாயல் இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடுமானால், உண்மையான ஆடு நம்மளுக்காக இயேசு கிறிஸ்து ஆடை அடிக்கப்படும் போது இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு பலவான்களாக இருக்க முடியும் இல்லைங்களா? இப்போது மத்தேயு 26:28 இவர் அடிக்கப்பட போகிறார்னு தெரியும் பொழுது
அவர், அப்பா இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுக்கப்படுமானால் செய்யுங்க, ஆனாலும் என்னோட சித்தம் இல்லை உம்மோட சித்தம். எவ்வளோ கஷ்டமான நேரம், எவ்வளோ துன்பமான நேரம், அவ்வளோ ட்ரபிள்சம் பீரியடில் அன்னைக்கு நைட்டு அவர் அந்த பஸ்தாவை அனுசரிக்கிறார். அனுசரிக்கும் போது என்ன சொல்கிறாரு, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கக்கூடிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரம். இப்போ அந்த பானம் பண்ணும்போது இது என்னோட ரத்தத்துக்கு ஈக்குவலண்ட், இதனால் உங்களுக்கு பாவ மன்னிப்புன்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த அப்பத்தை எடுக்கும்போது என் சரீரம் சொல்லி முடிச்சிட்டாரு. அப்போ அந்த சரீரம் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே. நீங்களும் நானும் ஜீவித்திருக்கணும், வாழணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஜீவ அப்பம் என்னதுங்க? ஏசு கிறிஸ்து. அதோட இப்போ நம்ம அப்பம் பிக்கிறோம்ல, அந்த அப்பம் தான் நம்மளுக்கு ஜீவன் தரக்கூடிய அப்பம். சரிங்களா? இப்போது 2 வசனம் நம்ம பார்ப்போம். ஏசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது எதனால்? எபிரேயர் 9:22 தெளிவாக சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. உங்களுக்கும் எனக்கும் மன்னிப்பு உண்டாகணும்னா ஏசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி ஆகணும். அப்போ தான் நியாயப்பிரமாணம் ஃபுல்ஃபில் பண்ணப்படும், இல்லைங்களா? அப்போது உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்திட்டார். 1 ஓகே, விளங்குது. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். இப்போது சாபம் என்னைக்கு ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்களோ அன்னைக்கே பூமி சபிக்கப்பட்டது. நம்ம சாபத்துக்குள்ளே பிறந்து வளர்கிறோம். இந்த சாபத்திலேருந்து நம்மளுக்கு நீக்கலாகணும்னா, நம்மளை விடுவிக்கணும்னா ஏசு கிறிஸ்து மரத்திலே தூக்கப்படணும். அவர் சாபமாகணும், நம்ம சாபத்திலேருந்து நீக்கலாக. ஓகே, பாவ மன்னிப்பு உண்டாகணும், அவர் ரத்தம் சிந்தினார். நான் சபிக்கப்பட்டவன்லேருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறணும், அவர் மரத்திலே தூக்கப்பட்டார். இது 2 வேலிட். ஆனால் அடின்னு அடித்தாங்களே, இந்த பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா சின்ன தப்பு பண்ணால் கொஞ்சம் அடிச்சுட்டு விட்ருவாங்க. இவனை அடித்து திருத்தவே முடியாது அப்படின்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை. இவர் எதற்காக அடிக்கப்பட்டார்? நீங்கள் ஏசாயா 53:4-5 பார்த்தீங்கன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். He was whipped so that we could be healed. அவர் ஏன் அடிக்கப்பட்டார்? நம்ம சுகமாக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அதை அடிக்கப்பட்டார். இப்போ உபாகம் 25:1-3 பார்த்தீங்கன்னா, யாராவது தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை நியாயாதிபதிக்கு முன்னாடி கொண்டு வருவாங்களாம். குற்றவாளின்னு தீர்க்கணும், நீதிமானாக தீர்க்கணும். ஒருத்தன் குற்றவாளினா அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம், மேக்ஸிமம் 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். இப்போது ஏசு கிறிஸ்துவை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அவர் குற்றவாளின்னு தீர்க்கணும், நீதிமானாக தீர்க்கணும். அந்த நியாயாதிபதியோட வீட்டுக்காரமாக சொல்லுது, இவர்னால் நேற்று ரொம்ப நான் அவதிப்பட்டேன், தயவு செய்து இவருக்கு எந்த தண்டனையும் தந்துடாத. அப்போது பிலாத்து யோசிக்கிறான், இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனை, இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்னால் கொண்டு வந்து இவங்களை ஒப்படைச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் மனுஷனாக யோசிக்கிறான், இவரை அடின்னு அடித்தா, செம்மையாக அடித்தா அவங்க மனசு கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது குற்றவாளி இவர் இல்லை, குற்றவாளியை மட்டும்தான் அடிக்கணும். இருந்தாலும் உங்களோட என்னோட குற்றத்தை சுமந்தது நிமித்தம் அவர் அங்கே அடிக்கப்படுறார். சரி, அவங்க கண்ணில் கொஞ்ச நாளும் தயை இறக்கம் கிடைக்கும். அடிச்சிட்டா பரவாயில்ல, ரத்தத்தை பார்த்துட்டு ஓகே பொழைச்சி போகிறான்னு விட்டுருவாங்க, பார்த்தா அடிக்கிறாங்க. ரோமர் எத்தனை அடி அடித்தாங்கன்னு பைபிளில் எங்கேயும் அக்கௌண்ட்ஸ் இல்லை. ஆனால் இந்த உபாகம் 25:1-3 சொன்னது மாதிரி பார்த்திங்கன்னா, எபிரேய சட்டத்தின்படி அவங்க ஒரு செட் ஆஃப் லா வச்சுருந்தாங்கல்ல, 10 கட்டில் மட்டும் இல்லை, அவங்க 613 என்னமோ லா வச்சுருக்காங்க. அவங்க ப்ரேயர் தொங்குகளில் ஷாலில் பார்த்திங்கன்னா அது ஒன்று இருக்குமா. 5 வயசுலேருந்து ஒரு ஹீப்ரூ சைல்டு, எபிரேயனாக பிறந்தவன் அதை மனப்பாடம் பண்ணதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவான். 10-12 வயசில் அது அவனில் தேர்னவனாக இருப்பான். அப்போது அவங்களுக்கு தெரியும்
அவங்க 40 அடிக்கு மேலே அடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா பிலாத்து அவங்கள அடித்ததே, அவன் அங்கே நியாயபதியாக இருக்கணும்னா இவங்க கலகம் பண்ணக்கூடாது, இவங்களை திருப்திப்படுத்தி இருக்கணும். 39-40 அடி கட்டாயம் ஒரு 39 அடி அடிச்சிருப்பாங்க. அடித்ததுனால என்ன ஆச்சுன்னு பாருங்கள். சங்கீதம் 32, என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். ஆங்கில ஒரு ரிவிஷனில் சொல்லுது, the scourging he suffered was so thorough, his flesh was ripped open, one could actually see his bones. இந்த அவர் வாங்கின அடி எந்த அளவுக்கு கொடுமையாக இருந்துச்சுன்னா, அவரோட உடம்புல சதையெல்லாம் பிச்சு எடுக்கப்பட்டதான் அவரோட எலும்பை ஒருத்தர் பார்க்க முடியுமா. இப்போது நம்ம பஸ்கா ஆடு சாயல் பார்த்தோம்ல, அந்த ஆட்டை எப்படி கொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆட்டி ஆட்டின்னு அடித்து செம்மையை அடித்து கதற விட்டு கொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? த மோஸ்ட் ஹியூமன் வே, எந்த நரம்பை கட் பண்ணால் வழியே தெரியாமல் அந்த ஆடு சாகுமோ அப்படி கொல்லுவாங்க. இன்றைக்கும் கூட நீங்களோ நானோ சாப்பிடக்கூடிய மட்டன் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வெட்டுவாங்க. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மிருகம் அடிக்கப்படும் பொழுது அதுக்கு வலி தெரிஞ்சு அது ரொம்ப நேரம் துடிச்சு கதறினா சில டாக்ஸின்ஸ், சில கெமிக்கல்ஸ் எல்லாம் அதை ரிலீஸ் பண்ணி அதோட ஆர்கன்ஸ், அதோட மசில்ஸ்லாம் செட்டில் ஆயிரும். அதை நம்ம சாப்பிட்றது கரெக்டாக இருக்காது. அப்போ நம்ம ஹெல்த்தியாக ஒரு மட்டன் சிக்கன் ஏதாவது ஒன்று சாப்பிட்ணோம்னா அது கொல்லப்பட வேண்டியது இந்த மோஸ்ட் ஹியூமன் வே. ஒரு நரம்பு, அந்த நரம்பை வெட்டினா அதுக்கு வலியே தெரியாது, ரத்தமெல்லாம் அவுட் ஆகிடும், அது செத்து போயிடும். இந்த பஸ்கா ஆடும் கொல்லப்பட்டது ஒரு மனிதாபிமான முறையில் கொல்லப்பட்டது. இங்கே இயேசு கிறிஸ்து அடி வாங்கினது 39-40 அடி. அவரோட சதையெல்லாம் பிச்சு எடுத்து எலும்புகள் வெளியில் தெரிகிற அளவுக்கு. எதற்காக இந்த அளவுக்கு பாடு? இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்களும் நானும் சுகவீனன் அப்படின்னு சொன்னோம்னா அவர் பட்ட பாடுகளை நம்ம நினச்சி பார்க்கல. என்ன ஒரு ப்ரிவிலேஜ்டு லைஃப், என்ன ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடியவங்க, நம்மளுக்காக என்ன ஒரு விலை கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம உணராதவங்களாக இருக்கணும் அர்த்தம். விளங்குதுங்களா? இன்றைக்கி நம்ம இவ்வளோ ஆசீர்வாதமாக இவ்வளோ சுகமாக இருக்கணும்னா அதற்காக கொடுக்கப்பட்ட விலை மிக அதிகம். ஏசாயா 52:14 நீங்கள் பாருங்கள். நான் இங்கே தமிழில் வச்சுருக்கல, சிஸ்டர் மைக் இருந்தால் ஏசாயா 52:14 ஒரு தடவை வாசிங்க. நான் ஆங்கிலத்தில் வச்சுருக்கேன், தமிழில் வாசித்ததுக்கப்புறம் நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். ஏசாயா 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். His face was so disfigured, he seemed hardly human, and from his appearance one would scarcely know he was a man. அவரோட முகம் அடிச்சு நொறுக்கப்பட்டது போல மறுரூபமாயிருக்கு. அவரை பார்க்குற யாரும் இது ஒரு மனுஷன். இன்னைக்கு கேரளாவில் நடக்கிற கஷ்டத்தை பார்க்குறோம். அடிச்சுட்டு போன பிள்ளை யாரோட பிள்ளைன்னு கண்டுபிடிக்க முடியாமல் பல பெற்றோர்கள் கதறாங்களாம். இவர் அடிக்கப்பட்ட பொழுது இவர் மனுஷராக இருக்க முடியாது, பார்த்தா மனுஷர் மாதிரி தெரியலை. எந்த அளவுக்கு அப்போ பாடுகளை அனுபவிச்சிருக்கார். இவரை பார்த்தா இது இவரோட சாயல். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு பார்த்தீங்கன்னா சௌந்தரியவான், அழகுள்ளவனாக இருந்தான். இயேசு கிறிஸ்துவின் சாயல். ஆபிரகாமோட மனைவி அவ்வளோ சௌந்தரியமுள்ளவளாக இருந்தாலாம். எதனால்? ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவனுடையவன். அப்போ ஆண்டவர் குடையர்கள்ட்ட நல்ல சுகம் எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு அழகும் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கெட்டி சேர்றவங்களுக்கே அவ்வளோ அழகுன்னா இவர் எப்படி இருந்திருப்பார், இப்போ எப்படி மாறியிருக்கார். இவ்வளவு கஷ்டமும் அவர் அனுபவிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான், நீங்களும் நானும் சுகமாக இருக்கணும். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இவர் இந்த அளவுக்கு அடிக்கப்பட்டார். இதை எப்படி நினச்சி பார்க்குறது?
அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு, இது என்னுடைய உடம்பு. இந்த அப்பம் சாப்பிட்றீங்க இல்லையா, இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய உடம்பு. இதை நீங்கள் புசிக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு அவருடைய மரணத்தை நினைவு கூர்றோமா, அவர் நம்மளுக்கு என்னென்ன பெற்று கொடுத்தாரோ அதெல்லாம் நம்ம பெற்றுக்குவோமா, இதை நினைவு கூறணும். சரிங்களா? ஒரு விஷயம், இது நான் பலமுறை சொல்லியிருப்பேன், பைபிள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதோட மூல பாஷை இங்கே அவருடைய தழும்புகளால் குணமானோம் தமிழில் இருக்குது. சரிங்களா? தழும்புகள் ஒரே ஒரு அடி பட்டிருக்கு, ஒரு தழும்பு. தழும்புகள்லாம் பல அடி பட்டிருக்கு, அப்போ தழும்புகள். இந்த மூல பாஷையில் இந்த தழும்புகள்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கல்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கபூரா. இந்த கபூராவோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா தழும்பு, ஒரே ஒரு தழும்பு. எப்போ அவரை 39 அடி அடித்தாங்க, அது எப்படி ஒரே ஒரு தழும்பு அப்படின்னா, இப்போ ஒரு பேப்பரில் எடுத்து ஒரு 2 கோடு போட்டிங்கன்னா இது 2 கோடுன்னு தெரியும். அந்த 2 கோட்டுக்கு நடுவில் பல கோடு கிறுக்கி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஃபுல்லாக கோடாக போட்ட பிறகு கீழே இருக்க பேப்பரே தெரியாது, அந்த 2 கோடு மறைஞ்சு ஒரே ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். அவரை அடித்த அடி எந்த அளவுக்கு அடினா, ஒரு துளி சதை, ஒரு துளி தோல் ஒன்று கூட மிஞ்சிருக்கல, உழவன் உழுது போட்ட நில மாதிரி மொத்த உடம்பும் பிச்சு செதறதுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் தழும்புகள் இல்லை, ஒரே ஒரு தழும்பு. அப்போ அவர் வாங்கின அடி, அவர் பட்ட கஷ்டம், இட் வாஸ் நாட் சிம்பிள். அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் இங்கே மனுஷனாக உங்களுக்காக எனக்காக வந்தார். அந்த அடி பட்டனால தான் அவர் சிலுவையை தூக்கிட்டு நடக்கக்கூட முடியல, விழுந்தார். இட்ஸ் நாட் ஆக்டிங். அவரால் முடியலை. அந்த அளவுக்கு அவர் அடிக்கப்பட்டார், அந்த அளவுக்கு அவர் நொறுக்கப்பட்டார். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். நீங்கள் சுகமாக இருக்கணும், நான் சுகமாக இருக்கணுங்கிறக்காக. இப்போது நம்ம மோசே 120 வருஷம் வாழ்ந்தான், அவன் கண்ணு மங்கலை, அவன் பலன் கொண்டலை. காலேப் 85வது வயசில் அவன் போருக்கு போனான். அப்படிங்கும்போது நீங்களும் நானும் எப்படி இருக்க முடியும்? எத்தனை வருஷம் நம்ம வாழணும்னு நினைக்கிறோமோ அத்தனை வருஷம் நம்ம திருப்தியாக வாழ முடியும். ஏதோ வாழ்ந்தோன்னு இல்லை, அவங்க எப்படி பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட்டு வந்தார்களோ அந்த மாதிரி நீங்கள் நானும் செல்வ செழிப்போட வாழ்வோம், நல்ல ஆரோக்கியமாக வாழ்வோம். சரிங்களா? இது நடக்கணும்னா நினைவு கூறணும், அவருடைய மரணத்தை நினைவு கூறணும். இன்றைக்கி பங்கெடுக்க போகிறோம் இல்லையா, இன்றைக்கி கர்த்தரோட பந்தி, அதை நினைவு கூறணும். இந்த ஏர்லி சர்ச், ஆதி திருச்சபை ரொம்ப ரேடிக்கலாக இருந்துச்சு. பேதுரு போய் கை வச்சா குணமாகறான், ஆண்டவரை மறுதளிச்சுட்டு பயந்துட்டு ஓடின போய் கை வச்சா குணமாகறாங்க. கை வைக்கிற ஆள் இல்லை. இன்றைக்கி நீங்கள் நானும் யாரையா சுகமாக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு சுகமாக இருக்கணுங்கிறது ஒன்று. நீங்கள் நானும் யாரையா சுகமாக்கணும்னா நான் யாருன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் ஜஸ்ட் அ வெசல், அ டூல். கை வைக்கிறது தான் நம்ம. ஆசீர்வாதத்தை தர்றது யார்? சுகத்தை தர்றது யார்? நம்ம யார்? நான் நல்லவனா? இன்றைக்கி நான் தெளிவாக பைபிள் படித்தேனா? இன்றைக்கி ப்ரேயர் பண்ணேனா? நான் அந்த ஜோஷில் இருக்கேனா? வா, யாராவது என் கை கீழே தலையை வை, குணமாகிட்டு போன்னு சொல்லேனா? நான் சாதாரணமாக இருக்கலாம். நடப்பிக்கிறவர் கர்த்தர். சரிங்களா? இப்போது இந்த ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் 2:41-42 பார்த்திங்கன்னா, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இப்போது கிறிஸ்டியன்ஸாக டிசைபிள்ஸாக மாறுறவங்க என்னென்ன பண்ணாங்க, எந்த அளவுக்கு ப்ரேயர் பண்ணுறதில் உறுதியாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அப்பம் பிட்குதலும் உறுதியாக இருந்தாங்களாம். சரிங்களா? அப்படியே அப்போஸ்தலர் 2:46 பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணிதினமும் தரித்திருந்து வீடுதோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. இந்த அப்பம் பிக்கிறதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு வரல. பாஸ்டர் மேடம் சொல்லுவாங்க, இந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு மட்டும் கவுண்ட் கொஞ்சம் கூட இருக்கும், ஏன்னா அன்னைக்கு எல்லா ஞாயிற்றுக்களையும் வர வேண்டியது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரிங்களா? இப்போது
இத்தனை பேர் இல்லாமல் 2 பேர், ஒரே ஒருத்தர் இருந்தால் கூட பாஸ்டர் மேடம் ப்ரீச் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு கவுண்ட் ஒரு ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்க போகிறதில்ல. வந்தால் நம்மளுக்கு ஆசீர்வாதம். இதுலேயும் நான் அந்த கையத்துக்க சொல்கிறது கொஞ்சம் சில சமயம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்கும்போதே, இந்த வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குதுன்னு தெரியுமா, சண்டே ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்லாம் கேட்டப்போ போய் கூட நான் யோசித்தேன், இது பிரயோஜனம் உள்ளதா, ஆனால் கேட்டேனே, சரி கேட்டுவிட்டேன் விடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அது கேட்ட உடனே அந்த வியாழக்கிழமை அந்த சனிக்கிழமையும் கவுண்ட் கொஞ்சம் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிப்பாச்சு. ஸோ வாரமாக கை தூக்கி கேட்க சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, இந்த யூடியூப் யாருக்காவது தெரியுமான்னு பார்த்தா கவுண்ட்டு கூடினது பார்க்குறேன். இது சொல்லி தான் வரணுமா, இந்த நேரம் ஆச்சு சாப்பிடணும் அப்படின்னு பாஸ்டர் மேடம் சாப்பிட்டீங்களா, சாப்பாடு சாப்பிட்லாம், தயவுசெய்து போய் சாப்பிட்ருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா என்ன? நம்மளுக்கு தேவை, நம்ம குழந்தைகள் இல்லை இல்லையா, நம்மளுக்கு தேவை என்னன்னு தெரியும். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும், வசனத்தை கேட்கணும். ஜீவன் இந்த வார்த்தையில் தான் இருக்குது, வேறு எங்கே நம்ம போக முடியும்? சரிங்களா? இப்போ பாஸ்டர் மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கிறதுக்கு பல ரீசன் இருக்கலாம். ஒன்று, இதுக்கான கொஞ்சம் டாஸ்க் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல. இப்போ இதுக்கு அப்பம் ரசம் கலந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இதுக்கு சிலர் முன்னாடியே வந்து பாஸ்டருக்கு உதவி பண்ணணும், முடிஞ்ச பிறகு கொஞ்சம் டாஸ்க் இருக்கும். கொஞ்சம் இதில் ஒரு டாஸ்க் இருக்க தான் செய்யுது. ஒருவேளை அதனால மாதத்துக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தான் தெரியும். இல்லை ரெகுலர் ஆக்கிட்டா சில சமயம் இது வந்து ஒரு காமன் ஆயிரும், டைல்யூட் பண்ணப்படுமோ, இது ஒரு ஸ்பெஷல், இது முக்கியம்னு இல்லாமல் டெய்லி காலையில் ஏஞ்சேன் பல்லு துலக்கணுங்கிற மாதிரி இது ஒரு ரிக்கரிங் டாஸ்க், இது ஒரு சாதாரண செயல் மாதிரி ஆயிருமோ. பாஸ்டரோட தாட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே அப்போஸ்தலர்கள் நாள்தோறும் எங்கே அப்பம் பிட்டாங்களாம்? சர்ச்சில் அவங்கவுங்க வீட்டிலேயே 2 பேர் பிரதர்ஸ் கேதர் பண்ணாங்கன்னா அப்பம் பிட்டாங்க. இன்னைக்கு சர்ச்சில் மாதத்துக்கு ஒரு தடவை பாஸ்டர் கொடுக்குற பந்தியை தவிர நானாக பந்தி அனுசரிக்கிறேன்னு யாராவது இருக்கீங்களா? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இது பண்ணக்கூடாத ஒரு காரியம் இல்லை, இது பண்ணப்பட வேண்டிய ஒரு காரியம். அதை தான் இங்கே வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் 20:7 பாருங்க. அப்போ இருக்க பெஸ்ட் ப்ரீச்சர் பால் ப்ரீச் பண்ண வந்திருக்காரு. ஆனால் வந்திருக்க விசுவாசிகள் எதற்காக வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாரத்தின் முதலாம் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருக்க அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அப்போது இருக்கையிலே பெஸ்ட் ப்ரீச்சர் வந்திருக்காரு, அவரோட ப்ரீச்சிங்கை கேட்கணும் அப்படின்னு வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீச்சிங் கேட்குறது ஒரு ஆட் ஆன், ஆனால் அப்பம் பிக்கிறதுக்காக அவங்க கூடி வந்தாங்களாம். அப்போது ரொம்ப முக்கியமானது, அவர் இவ்வளோ கிரயம் செலுத்திட்டார், நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது, அதை நினைவு கூற வேண்டியது இவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஏதோ ஒரு இடத்துல இதுலேருந்து நம்ம மாறி இருக்கோம், இதுலேருந்து வீழ்ந்திருக்கோம், இந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளலை. என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரே ரீசனாக இருக்க முடியும். 1 கொரிந்தியர் 11:23-30 சிஸ்டர். 1 கொரிந்தியர் 11:23-30. 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து
இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எனத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஓகே, இப்போது இதை யாராவது தவறாக புரிந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கர்த்தரோட பந்தி இதை அபாத்திரமாக யாராவது பங்கெடுத்தால், அபாத்திரமாய், இது நம்ம ஒரு காரியம் பண்ணுறோம் இல்லையா, அந்த காரியத்தை எப்படி பண்ணுறோம், பண்ணுற ஆக்டரை பொறுத்து இல்லை, பண்ணக்கூடிய நபரை பொறுத்து இல்லை. நான் ஒழுங்கானவனா இல்லை, நான் இந்த காரியத்தை ஒழுங்காக பண்ணுறேனா. அபாத்திரன் எவனாவது இதில் பாத்திரம் பண்ணினால் அவனுக்கு தண்டனை கிடையாது. எவனாவது அபாத்திரமாய் பங்கெடுத்தால், இப்போது நம்ம பாவிகள் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிச்சிருச்சு. சரிங்களா? இதில் ஒரு டவுட் கூட இருக்கக்கூடாது, இம்மி அளவு கூட டவுட் இருக்கக்கூடாது. சப்போஸ் யாராவது புதுசாக கர்த்தரை அறிஞ்சிட்டு சின்ன குழந்தைகள் புதுசாக வந்திருக்காங்கன்னா, ஐயோ என்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்குமோ, இப்படி இருக்கும்போது நான் கர்த்தருடைய பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணினால் எனக்கு பிரச்சனை, ப்ளீஸ் பாஸ் ஆன், நான் பங்கெடுத்துக்கலன்னு சொல்லி விலகி நிற்பாங்க. இங்கே காமிச்சிருக்குது ஒருத்தன் அபாத்திரனா அவன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. லூக்கா 5:30-32 பார்த்தீங்கன்னா, பிணியாளிகளுக்கு தான் நோயாளி, பாவிகளுக்கு தான் இரட்சகர். அப்படியே யாராவது ஒருத்தன் அபாத்திரன் இருந்தால் அவனுக்கு இயேசு கிறிஸ்து அதிகமாய் தேவை. ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஒருத்தன் பாவியாக இருந்தால், ஒருத்தன்ட்ட தப்பு இருந்தால் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தன் பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவன் எப்படி அபாத்திரமாய் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னா, இந்த பந்தியில் 2 எலமெண்ட் இருக்குது, 2 பொருள் இருக்குது. ஒன்று அப்பம், இன்னொன்று ரசம். இது என்னத்துக்குன்னு நிதானித்து அறியணும். இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம், அது ஜீவ அப்பம். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவருடைய மரணத்தை அறிக்கை பண்ணுறக்காக இதை நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். நான் எவ்வளோ அதிகமாக இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நான் சுகமாக இருப்பேன். இது ஒரு எலமெண்ட். இன்னொன்று ரசம், இது எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம், நான் பாவம் நீங்கி சுத்தமாக இருக்கேன். 2 எலமெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது கர்த்தருடைய ரத்தம் என்னை சுத்திகரிச்சிருக்கு, இது மேக்ஸிமம் எல்லா விதத்துக்கும் தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த அப்பம் நான் சுகமாக இருக்கிறதுக்காக அவர் பிற்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவரோட எலும்பெல்லாம் வெளியில் தெரிகிற அளவுக்கு, அவர் மனுஷகுமாரர் தானான்னு தெரியாத அளவுக்கு, இந்த அளவுக்கு அவர் அடிக்கப்பட்டது என்னுடைய சுகத்துக்காக, நான் பலனோடு இருக்கிறதுக்காக அப்படின்னு நிதானித்து அறியணும். எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற டாஸ்கை காமிக்குது. சரிங்களா? அப்போது சோதித்து பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்களா. 2 எலமெண்ட் இருக்குது, இது எனக்கு 2 டிஃப்ரெண்ட் பெனிஃபிட் தருது அப்படின்னு நிதானித்து பார்க்குறீங்களா? சரி, இங்கே சொல்லப்பட்டது பாவிகள் பங்கெடுக்கக்கூடாதுன்னா சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் வாசிக்கும் போது கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். இது சொல்லப்பட்டதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது. 1 கொரிந்தியர் 11:20-22, நம்ம 23-30 வாசித்தோம். இப்போ 20-22 அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 2 வசனம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 11:20-22. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்வேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். இப்போ பாருங்க, கூடி வரும்பொழுது அங்கே பாஸ்டரோ லீடரோ இல்லை ஒரு அப்போஸ்தலனோ எல்லாத்துக்கும் இதாங்க இது அப்பம் இது ரசம்னு கொடுக்கல.
அவங்கவுங்க எடுத்துகிட்டு வர்றாங்க. அவங்கவுங்க எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா எப்படி வருவாங்க? எல்லா காலத்துலேயுமே ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒருத்தன் இருக்கான், பாவப்பட்டவன் ஒருத்தன் இருக்கான். இவன் இன்னும் தன்னோட ஆசீர்வாதத்தை விளங்கிக்கலை. சரிங்களா? இப்போது ஒரு 400 பேர் நம்ம சர்ச்சுக்கு வரோன்னு வச்சுக்கோங்களேன். 400 பேரும் ஈக்குவலண்ட்டாக, கர்த்தருடைய பார்வையில் ஈக்குவலண்ட். ஆனால் இங்கே சமுதாய ஸ்டாண்டர்டில் உங்களுடைய பண ஆசீர்வாதம், உங்களுடைய சுக ஆசீர்வாதம் அவர் எல்லாத்துக்கும் ஈக்குவலண்ட்டாக தானே கொடுத்துருக்காரு. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? எந்த அளவுக்கு கர்த்தரை புரிஞ்சு, எந்த அளவுக்கு அவர்கிட்ட கிட்டி சேர்ந்து, எந்த அளவுக்கு அவர்கிட்ட பெற்றுக்கொள்கிறோமோ, இவன் புத்திசாலிப்பா, இவன் நல்லா படிக்கிறவன்ப்பா, அதனால் அவன் எப்படி இருக்கான்? இல்லை, ஒருத்தரும் அவர் கொடுத்துட்டார், நம்ம எடுத்துக்க தவறிட்டோம். அப்போது நம்ம போய் எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கிறோமோ அவர் அந்த அளவுக்கு சந்தோஷமாக கொடுப்பார். சரிங்களா? இங்கே நல்லா கொஞ்சம் செழிப்பாக இருக்கிற ஆளுங்க அவங்களுக்கு நிறையா கொண்டு வந்து ட்ரீட் மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க. பாவப்பட்டவங்க ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க. இது ஒரு ஹோட்டலா? இது ஒரு சாப்பிட்ற இடமா? இது ஒரு டைனிங் ஹாலா? இது சபை கூடி வருதல், கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம். இது பந்து அனுசரிக்கிறதுக்கு கிடையாதே. அவன் தண்ணி அடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு குடிச்சிட்ருக்கான், சாப்பிட்டுட்ருக்கான், வெறித்து இருக்கிறான். சில பேர் பாவமாக இருக்கிறாங்க. இதுவாடா கர்த்தரோட பந்தியை ஆசரிக்கிறதுன்னு கொரிந்தியர்கிட்ட கேட்டதை இன்றைக்கி நான் அபாத்திரனா, ஏன்ட்டு எதா பாவம் இருக்கா, நான் சோதிச்சறியணும், நான் தகுதி உள்ளவன் தானா, அவர் உன்னை பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. அப்போ பிள்ளைகளுக்கு தான் நம்ம பிள்ளைகளா இல்லையா? அப்பான்னு அழைக்கிற சுவீகாரம் நம்ம பெற்றுக்கொண்டோமா இல்லையா? இன்றைக்கி அந்த நான் அபாத்திரனான்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? இங்கே சொல்லப்பட்ட ரீசன் வேறு. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 11 33 34. இப்போ சாண்ட்விச் மாதிரி நம்ம 23 30 பார்த்தோம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்க்குறோம், அதுக்கு பின்னாடி 1 கொரிந்தியர் 11 33 34 சிஸ்டர். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். ஓகே, அப்போ இது பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக சாப்பிட்றது. டேய், நல்லா காசு உள்ளவன்லாம் உள்ளே வந்துட்டு அள்ளி தெரிச்சு இருக்க, மித்தவங்க பாவமாக இருக்காங்க. சாப்பிட்றதுனா தயவுசெய்து வீட்டிலே சாப்பிட்டு வந்துரு. கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கிறதுனா என்னன்னு பகுத்து நிதானித்து அறி. இப்போது நான் பைபிள் ஸ்டடி பண்ணும்போது ஒரு 5 ரிவிஷனில் பார்ப்பேன் ஒரு வசனம் என்ன தான் சொல்லுதுன்னு, கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்குங்கிறதுக்காக. மூல பாஷை பார்க்குறது இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், மெசேஜ், த பேஷன் டிரான்ஸ்லேஷன். இந்த பைபிள் ஸ்டடி சாஃப்ட்வேர் வந்து ஒரு வசனத்தை இந்த 5-6 ரிவிஷன்ஸில் எப்படி சொல்லியிருக்குன்னு. இதில் மெசேஜுங்கிற ஒரு ரிவிஷன் சொன்னது பயங்கர கொடுமையாக இருக்குது. கர்த்தருடைய பந்தி என்னன்னு நிதானித்து பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க எப்படி இருக்கான் தெரியுமாவா? அன்னைக்கு கர்த்தர் அடிக்கப்பட்ட பொழுது அடிங்க, இவனை அடிங்க, இவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருந்து கொஞ்சம் பேர் மடத்தனமாக சத்தம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் கூட அவர் அவ்வளவு அடிக்கப்பட்டது உங்களுக்காகவும் எனக்காகவும். அதோட உண்மையை, அதோட ஆழத்தை புரிஞ்சிக்காமல் அதில் பங்கெடுக்காமல் இருக்கிறதோ, இல்லை அதை புரிஞ்சிக்காமல் பங்கெடுக்கிறதோ, ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாதது. சரிங்களா? கடைசி இந்த ஒரு ஸ்லைடை பார்த்து நம்ம இன்றைக்கான மெசேஜ் முடிச்சுக்கலாம். என்னாகமம் 21:4-9. என்னாகமம் 21:4-9. என்னாகமம் 21:4. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார்.
அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாக பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவன் அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், தேவனுக்கு எதிராக பாவம் பண்ணினார்கள். இப்போ தேவன் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார்னு இருக்கும். இது எப்படின்னா, தேவன் அனுப்பலை, இதுக்கு பேர், இதோட மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா பாசிவ் டென்ஸ். அந்த சர்ப்பங்கள் போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தார். அவருடைய பாதுகாப்பு கரத்தை எடுத்து இதுக்கு பர்மிட் பண்ணார். இப்போ எப்படி யோபுட்ட காரியங்கள் நடக்கும்போது போய் பொல்லாங்கன்னு கேட்பான், அவர் பர்மிட் பண்ணுவார். அந்த மாதிரி இது ஆக்டிவாக அவர் பண்ணலை, பாசிவாக அவர் பர்மிட் பண்ணுறது. ஒன்று, எந்த ஒரு கெட்ட காரியமும் அவர்கிட்ட வராது. சரிங்களா? கெட்டது வருதுன்னா யார், நல்லது கிடைக்குதுன்னா யார்கிட்ட நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். இது ஒன்று. இட்ஸ் அ பாசிவ், பெர்மிஷன் கிராண்டட். தப்பு பண்ணாங்க, தண்டனை, பர்மிஷன் கிராண்டட். அடுத்து, நம்ம ப்ரேயர், நம்ம சில சமயம் ப்ரே பண்ணுவோம்ல, நம்மளுக்கே தெரியாமல் சில சமயம் தவறான விளங்காத ப்ரேயர் கூட பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அவர் நியாயமானவர், நம்ம பிள்ளை கேட்குது, விளங்காமல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக தான் பண்ணுவார். சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்களாம். பாம்பு ஆல்ரெடி கொல்ல வேற கொத்திருச்சு. இப்போ பாம்பை எடுத்து போட்டால் போதுமா? பாம்பை எடுத்து போட்டால் யார் யாரை கொத்தலையோ அவங்கெல்லாம் பிழைப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி எக்கச்சக்கமான வேற கொத்தி போட்டுருச்சே அவங்களுக்கு. மனுஷர் பயங்கர புத்திசாலின்னு நினச்சிட்டு நிறைய நேரம் இந்த மாதிரி தான். இந்த பார்வோனுக்கு நிறையா பிரச்சனை மோசே கொடுக்கும்போது, பிரச்சனை எப்போ ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். நான் திருந்திட்டேன்டா, இந்த பிரச்சனை போகணும் எப்போ, இப்போ அப்படின்னு கேட்க மாட்டான், நாளைக்கு. என்னடா முட்டாப்பைய, பிரச்சனை முடியணும் எப்போ முடியணும், இப்போ முடியும்னா முடிஞ்சிடும், நாளைக்கு. நிறைய இடத்துல நம்மளுக்கு தேவை என்னன்னே நம்மளுக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நம்மளோட அப்பா கேட்குறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சிருக்கிறவர். நம்ம போய் கேட்க வேண்டியது டியூட்டி, கேட்குறது தவறாக இருந்தால் கூட அவர் கரெக்டாக செய்வார். சரிங்களா? இப்போது இதுக்கான ரெசல்யூஷன், இவங்க கேட்டது பாம்பை எங்களை விட்டு எடுத்து போடுங்கன்னு. ஆனால் அவர் கொடுக்குறது ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தை உயர்த்து. இது பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டதுக்கு ஒரு சாயல். ஒரு கொல்லிவாய் சர்ப்பம் உயர்த்தப்பட்டதான். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு சர்ப்பத்துக்கு சாயல்? இப்போ தான் நம்ம பார்த்தோம். அவரை பார்த்தா யாராவது மனுஷர்னு புரிஞ்சுக்க முடிஞ்சதா? ஒரு மனுஷர் ரூபமாகவே அவர் இல்லை. அடிக்க மட்டும் அவர் படலை, நம்முடைய பாவத்தையும் அவர் சுமந்தார். எப்போ நம்மளுடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதோ, எப்போ அவர் நமக்காக சாபமானாரோ, அப்போவே அவர் மனுஷ ரூபமாக, இவர் மனுஷரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொஷின். இந்த உயர்த்தப்பட்ட கொல்லிவாய் சர்ப்பம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டதுக்கு ஒரு ஈக்குவலண்ட். சரிங்களா? ஒரு சாயல். கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் நோக்கி பார்ப்பான், பிழைப்பான். கடிபட்டிருக்குது என் காலில், கட்டு போடணும், மருத்துவர்கிட்ட போடணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இதுதான ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மளோட அறிவு சொல்கிறது. இங்கே கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன் என்ன? நோக்கி பார், நீ பிழைப்பாய். யாராவது தன்னைத்தானே சோதிச்சு அறிஞ்சாங்களா? விஷம் எந்த அளவுக்கு ஏறி இருக்குது, ஐயோ இன்னைக்கு என்னுடைய பாவம் மறைக்கப்பட்டதா, நான் அட்லீஸ்ட் ஆட்டுக்குட்டி பலி கொடுத்தேனா, ஏதாவது இப்போ யோசித்து பார்த்தாங்களா? அவங்க பண்ணதெல்லாம் ஒன்று ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாங்க. இன்றைக்கும் நீங்கள் அப்பத்தில் பங்கெடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கார்டியாக் பேஷண்ட்டாக இருந்தால் உங்களுடைய அந்த வியாதி ஏசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டதா பாருங்க. உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், சுகர் இருக்கா, இந்த வியாதி ஏசு கிறிஸ்து மேல் சுமத்தப்பட்டதா பாருங்க.
உங்கள் பிரச்சனைகள், உங்கள் கஷ்டங்கள் இயேசு கிறிஸ்து மேலே சுமத்தப்பட்டதா பாருங்க. பார்த்தா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அந்த அப்பத்தை ப்ராப்பராக நீங்கள் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ப்ராப்பராக நீங்கள் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை பார்க்கும்போது இங்கே பாம்பு கொத்திருச்சு, நோக்கி பார்த்தாங்க, பிழைச்சாங்க. அந்த விஷமெல்லாம் போச்சா? ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா? நான் சொல்கிறத தவறாக யாராவது விளங்கிக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டாக்டர் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு நீங்கள் ஒரு கார்டியாக் பேஷண்ட், இல்லை ஒரு சுகர் பேஷண்ட், இல்லை ஒரு பிபி, காமனாக டாக்டர்கிட்ட போகிறீங்க. டாக்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கார், ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார். நான் டேப்லெட் எடுக்க மாட்டேன், நான் நோக்கி பார்க்குறேன், என் விசுவாசத்தை உயர்த்துறேன். நான் என்ன சொல்வேன்னா, டேப்லெட் எடுங்க. டேப்லெட் எவ்வளவு அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்பத்தில் பங்கெடுங்க. சொல்கிறது விளங்குதா? இப்போ உங்கள் வியாதி நார்மலாக இருந்தால் டெய்லி ஒரு டேப்லெட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. வியாதி கொஞ்சம் முத்தி போச்சுன்னு என்ன சொல்லுவாங்க? காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை எடுங்க. ஃப்ரீக்வன்சியை கூட்டுவாங்க, இல்லை டோசேஜை கூட்டுவாங்க. 5 ml 100 கிராம், இப்போ 500 கிராம் சாப்பிடுங்க. டோசேஜை கூட்டுவாங்க. எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு அதிகமாக கர்த்தருடைய பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்பத்தையும் ரசத்தையும் பங்கெடுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எப்போ டேப்லெட்டை நிற்போம் தெரியுமா? நான் கம்ப்ளீட்டாக சுகமாயிட்டேன் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணிட்டு அதை நிறுத்துங்க. சரிங்களா? இந்த வழியை கொடுத்த தேவன் தான் ஞானத்தையும் கொடுத்துருக்காரு. சரிங்களா? நிறையா பேர் த சோ கால்டு பென்டிகாஸ்ட், நான் அடிபட்டு சாகிற தருவாயில் இருந்தாலும் எனக்கு யார் ரத்தம் கொடுக்காதீங்கன்னு எழுந்து பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். மாத்திரை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரை எடுக்க மாட்டேங்கிற வைராக்கியம் மட்டும் போதுமா? எத்தனை முறை கர்த்தரோட பந்தியை நீ அனுசரிக்கிற? கர்த்தருடைய மரணத்தை எத்தனை முறை நீ அறிக்கை பண்ணுற? அது நான் சர்ச்சுக்கு மாதத்துக்களோட போய் பண்ணுவேன். அப்புறம் இருக்கிற ப்ரொவிஷனே நான் எடுக்கிறது இல்லை, இங்கே உலகத்தரமானதையும் ஒதுக்கி வச்சுட்ருக்கேன். தென் ஸோ கர்த்தருடைய பந்தியை வீட்டிலேயே பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு நம்ம பார்த்தோம். நாள்தோறும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்குறோம். கட்டாயமா இல்லை, உங்களுக்கான ஆசீர்வாதத்துக்கான ஆப்ஷன், இட் இஸ் அப் டு யூ. ஆனால் எந்த அளவுக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அவ்வளவு கிரயம் கொடுத்து பெறப்பட்ட ஒன்று. பெரிய காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, பயன்படுத்தாமல் ஓரமாக வச்சுருக்க மாதிரி தான் அவர் கிரயத்தை கொடுத்து உங்களுக்காக ஒரு ஆப்ஷன், ஒரு வழியை உண்டு பண்ணி வச்சுருக்கார். அதை பயன்படுத்திக்காமல் இருக்கிறது. ஞானவான்களாக இருங்க, கர்த்தருடைய பந்தியில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். க்ளீனாக, திஸ் இஸ் பாடி, திஸ் இஸ் பிளட், இது என்னுடைய சுகத்துக்காக, இது என்னுடைய பாவம் போகிறதுக்காக நிதானித்து அறியுங்க. ஆசீர்வாதமாக இருங்க. ஆமென். எடுக்கணுமா? டெய்லி எடுக்கலாமா? காலையிலையும் சாயந்தரமும் சேர்த்து எடுக்கலாமா? அதை நிதானித்து அறிந்து எடுத்தா பிரச்சனை இல்லை. அபாத்திரமாய், பாத்திரவான் அல்லாம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்படாதவனுக்கு சபைக்குள்ளே இடம் இல்லை. அங்கே பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் அவங்களுக்கு இடமே இல்லைன்னு போட்டிருக்கும். நம்பர் 1 ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்புறம் இந்த இப்போ சொன்னாங்களே, அதை நிதானித்து அறிந்து, அவருடைய சரீரம் எது, ரத்தம் எது, நிதானித்து அறிந்து, நிதானிச்சா இருதயத்தில் உணர்வு வந்துடும். ஓ, இது என்னது, சுகமாக்குறதுக்கு அந்த உணர்வு வந்துடும். இன்னொன்று சொன்னாங்களே, மாத்திரையும் எடுங்க. மாத்திரை எடுக்கிற அளவுக்காவது இதையே எடுங்க. நம்ம இதை கொண்டு மூளையில் ஓரம் கட்டிடுறது, மாத்திரையை மட்டும் சாப்பிட்றது. ஆனால் மாத்திரை மருந்துலேயே காலமெல்லாம் ஓட்டுறது அது ஒன்றும் சரியாகவும் இல்லை. சரி, ஒரு காய்ச்சல் வந்துச்சு, டாக்டர்கிட்ட போனோம். ஏதோ வயிற்றோட்டம் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போனோம். அப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டு, டாக்டர்கிட்ட போனோம். அப்புறம் மலேரியா காய்ச்சல் வந்துருச்சுங்க, சரி டாக்டர்கிட்ட போனோம். அப்புறம் ஏதோ ஒரு கொரோனா, ரைட்டு டாக்டர்கிட்ட போனோம். ஆனால் அந்த மாத்திரை மருந்தெல்லாம்
3 நாள் 5 நாள் 10 நாள் கணக்கு வச்சுருப்பாங்க. இந்த வியாதி தீர்ந்துடும், அதோட மாத்திரை மருந்து எடுக்கிறது நின்றோம். ஆனால் காலமெல்லாம் நீ மருந்து சாப்பிடணும்னா சக்கரை வியாதிக்கு டு லிவ் ஆன் மெடிசின்ஸ், அந்த மாத்திரையிலேயே வாழ்க்கையை ஓட்டுறது இருக்கே, அது உண்மையிலேயே சரிதானா? நமக்கு 2 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒன்று மாத்திரையில், அது விசுவாசம் இல்லாத ஆளுகளுக்கு. விசுவாசம் இருக்கிறவங்க இயேசுவை பார்த்து, உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்து மாத்திரை மருந்து இல்லாமையே அவன் சுகமாயிடுறான். இவங்க கேட்டது இந்த பாம்பெல்லாம் தூக்கி வெளியே விரட்டி விடுங்கன்னு. ஆனால் ஏற்கனவே கொஞ்சம் பேரை கடிச்சு பிடிச்சேன். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரி எவனாவது கடிக்கப்பட்டவன் இருந்தானே அந்த வெண்கல சர்ப்பம் இயேசுவுக்கு சமமாக. இயேசு தன்னுடைய சரீரத்தை பிற்கப்பட கொடுத்தாரு, ரத்தம் சிந்தப்பட கொடுத்தாரு. அந்த ரத்தத்தில் தான் ஜீவன் இருந்துச்சு, அதை கொடுத்தாரு. அந்த ஜீவன் இப்போ நமக்கு வருது. அந்த ஜீவனில் சுகமும் இருக்குது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இதையெல்லாம் அதை நிதானித்து நம்ம என்ன பண்ணுற, நேரம் இல்லை போச்சா, இந்த நேரம் இல்லை டைம் இல்லைன்னு சொல்லியே பிசாசு விசுவாசிகளை ஏமாற்றிட்டு இருக்கிறான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தா, அவரை நோக்கி பார்க்கறதுக்கான நேரத்தை கொடுத்தா சுகம் அங்கே இருக்கும். மருந்து மாத்திரையில் சுகமாகிறது காட்டிலும் கர்த்தரால் சுகமாகிறது தான் சரி, பெட்டர் கூட. மருந்து மாத்திரைகளை எல்லாமே சைடு எஃபெக்ட் கொடுக்கும். இதை சாப்பிட்டாக்கா வயிற்று வலி கொஞ்சம் வருங்க, அதை கொஞ்சம் நாள் சரியாயிரும் அப்படியாவது சொல்லுவாங்க. சக்கரை வியாதிக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டா அது மாத்திரைகள்லாம் வெளியிலேருந்து போகிற கெமிக்கல்ஸ் பார்த்திங்களா, அதெல்லாம் உடம்பு வெளியேற்றணும். அது வெளியேற்ற போய் அதுக்கு எக்ஸ்ட்ரா லோடு கொடுத்து, கிட்னிக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா லோடு கொடுத்து அது பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அதுவும் சிக்கலாக இருக்குது. உண்மையாகவே மனிதன் சுகமாக வேண்டியது எப்படி? கர்த்தர் ரட்சிப்புக்காக பாவத்தை தொலைக்கிறதுக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு மட்டுமா கரையம் கொடுத்தாரு? அதுக்கு மட்டுமா கரையம் கொடுத்தாரு? அவர் நம்முடைய சுகத்துக்கான கரையத்தை கொடுத்தாரா கொடுக்கலையா? அவருடைய தழும்புகளால், அப்போ தழும்பு அவர் அடிபட்டு காயப்பட்டு, அப்போ 40 அடியில் ஒரே காயமாகி அவருடைய சரீரம் பிற்கப்பட கொடுக்கப்பட்டது. அதுதான் உங்களுடைய சுகத்துக்கான கரையம்னு சொன்னால் நமக்கு மனசில் பட மாட்டேங்குதுங்க. நான் ஒவ்வொரு வாரம் கூட கம்யூனியன் கொடுக்க ரெடி, ஆனால் அதை நிதானித்து பார்த்து அறிஞ்சு உணர்ந்து எடுப்பாங்களான்னா, கொண்டு வர்றாங்க வாங்கிக்க, சாப்பிடுன்னு சொல்கிறாங்க சாப்பிடலாம், குடின்னு குடிச்சிடலாம். இது ரொம்ப கொடுமைங்க. அதை நிதானித்து உணர்ந்து பார்க்கணுமானா அதுக்கேற்ற பிரசங்கம், அதுக்கு ஒரு 15 நிமிஷம் அப்பைக்கு பண்ணினாதான் நம்ம ஜனங்களுடைய இருதயத்தை அது உணர்வை எந்த அளவுக்கு உணர்வுள்ளதாக இருக்குதுன்னு பார்க்குறப்ப ஒரு 15 நிமிஷத்துக்காக பிரசங்கத்தை பண்ணிட்டு தான் அதை கம்யூனியன் கொடுக்கணும் போல இருக்குது. இன்றைக்கும் உணர்வுள்ள இருதயம் இருக்குமானால் நாம் பரிபூர்ண சுகமடைகிறது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அதுபோல வாழலாம். நாம் அவர் கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனம், மகிமை, மரியாதை, அவர் கொடுக்க வேண்டிய டைம், அவரை பார்க்க வேண்டிய டைம், அவருடைய வசனத்தை வாசிக்க வேண்டிய டைம், அதை நம்ம கொடுக்காம இந்த உலகம் அவசர கால உலகம். இந்த அவசர கால உலகத்தில் அதையே பார்த்து பத்தாவதுக்கு இப்போ செல்லு நம்ம டைமெல்லாம் திருடுது. செல்லு பார்க்குறது நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு நான் சொல்லலை. ஃபஸ்ட் இட் ஸ்டீல்ஸ் யுவர் டைம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம
அல்லது படிக்கிறதுக்கு அல்லது ஒரு வேலையை பார்க்குறதுக்கு, ஒரு வேலையை கரெக்டாக செய்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சரியான மனநிலையை கொடுக்காம இது இப்படியே பார்த்துக்கிட்டே இதை அது தீர்ந்துச்சுன்னா அது அடுத்தது, அப்புறம் அது இருந்துச்சுன்னா அடுத்தது, அது இருந்துச்சுன்னா அடுத்தது, அதே பார்த்து இன்றைக்கி மக்கள் ரோட்டில் போகிறப்பே பார்த்துக்கிட்டு போகிறேன் ஒருத்தன். நான் என்னத்தை சொல்ல. அப்புறம் மோட்டர் சைக்கிள் போகிறப்பவே நிறைய பேர் இருந்தால் இப்படி போவாங்க, பார்த்துருக்கீங்களா? கழுத்து எதுவும் பிடிச்சிக்கிச்சான்னு பார்த்தா இல்லைங்க, கழுத்து இந்த செல்லை பிடிச்சிக்கிட்டு இருக்குது. ஏன் ஒருத்தர் நிற்கக்கூட கூடாதா? அப்புறம் தடுக்கி விட்டாக்க போச்சு. இந்த அளவுக்கு கூட நமக்கு நிதானம் இல்லை. நான் சபை மக்களே சொல்கிறேன், இப்போ எல்லா சபை மக்கள் எல்லோரும் மோட்டர் சைக்கிள் ஓட்டுறப்ப இந்த அப்படி அணைச்சிக்கிட்டு ஓட்டலே நீங்கள் சொல்லுங்க பார்க்குறேன். இங்கே நம்ம ஆளுகளே இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒழுங்கு ஒழுக்கம் அதை பற்றி கொஞ்ச நாள் முன்னாடி நான் பேச ஆரம்பித்தேன். ஒழுங்கு ஒழுக்கம் சரியாக செய்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஏசுனார் காலத்தில் ஏசுனார் இருந்தப்போ அப்படி வச்சுக்கிட்டு மோட்டர் சைக்கிள் ஓட்டுவாருன்னு நினைக்கிறீங்க? அது நடக்காதுல்ல. இப்போ அநேக வசனங்களை பார்த்துட்டீங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் இப்போ நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1 யோவான் 3 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, இயேசுவை கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுடைய ஐக்கியம் இன்றைக்கி நிறைய ஐக்கியங்கள் இருக்குது. எத்தனையோ அசோசியேஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த ஐக்கியம் அந்த ஐக்கியம் எல்லாம் வச்சுருக்குறாங்க. மத ரீதியில் ஐக்கியம், ஜாதி ரீதியில் ஐக்கியம், படிப்பு அல்லது தொழில் ரீதியாக எத்தனை விதமான ஐக்கியங்கள்லாம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஐக்கியம் உண்மையாகவே தேவை? நாம் தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிற, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிற, அதுதான் உண்மையான தேவை. கிறிஸ்துவை உடையவன் பிதாவையும் உடையவன். இப்போ கிறிஸ்து தான் நமக்கு நம்முடைய ஜீவன், ரட்சிப்புக்கு, பாவ மன்னிப்பு, இரத்தத்தால் கழுவப்படுகிறது, ரட்சிக்கப்பட்டதுனால பரலோகம் போகிறது, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் கூட ஜெயமாக ஆசீர்வாதமாக வாழ்கிறது, எல்லாவற்றுக்குமான கிரயம் இயேசு மூலமாய் உண்டாயிற்று. அவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதை பற்றி பேசுகிறது. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. உங்களை கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எடுத்து வாசிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். ஐக்கியம்னா உன்னோட ஒன்றா சேர்ந்துடுறது. அவரோடு கூட ஐக்கியமாய் அவரோடு கூட சேர்ந்து, இது இன்னும் வேற ஒரு மாதிரி சொல்லணுமானா, கிறிஸ்துவுக்கு புறம்பாக இருக்கிறதெல்லாம் பாவம்,
கிறிஸ்துவுக்கு புறம்பாக இருக்கிறதெல்லாம் அசுத்தம். ஏன்னா கிறிஸ்துவ வட்டத்தை விட்டு வெளியேறினோம்னா பிசாசு உலகம் பூரா இன்றைக்கி எவ்வளவு மக்கள் பாவங்களை, பிசாசு சொல்கிற பாவங்களை செய்கிறாங்க. அது மூலமாக அவங்க அவனோட ஐக்கியமாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியாது. இந்த உலக மக்கள் பிசாசு கொடுக்குற ஆலோசனை பாவங்களை செய்து அவனோட ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த உலக மக்கள் அறியவில்லை. அறிஞ்சாங்கன்னா அங்கே இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் தீர்க்கமாக சொல்லுவாங்க, நான் பிசாசு கூட சேர்ந்து நரகம் தாண்டா போவேன், நீ என்ன சொல்கிறது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்குறேன். அப்படி சொல்ல மாட்டேன், ஏன்னா தெரியாது. அந்த உண்மை அவர்களுடைய கண்களுக்கு, இருதயத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருந்ததுனால கர்த்தருடைய வெளிப்பாட்டை கண்டுபிடிச்சோம். ஆகா, இவர் தான் கர்த்தர், இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டோம். அவருடைய சபையாக கூடி வருகிறோம். நாம் எல்லாரும் தேவனோட கூட இயேசு கிறிஸ்து மூலமாய் ஐக்கியமாய் இருக்கிறவர்கள். எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு கேட்க வேண்டாம். கொலோசையர் 4 கொலோசையர் 4 கொலோசையர் 3 கொலோசையர் 3:3 நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள். என்னடா எடுத்துள்ள மரித்தீர்கள்னு பண்ணோமா, செத்தா போயிட்டோம். இப்போ நம்ம சாகலை. ஆனால் அந்த பழைய மனுஷன், பாவ மனுஷன் செத்து போயிட்டான். இப்போ இருக்கிறது நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதன், ரட்சிக்கப்பட்ட, புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், புதிதாய் பிறந்த மனிதன். ஒருவன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம். அவர்கள் புருஷனுடைய சித்தத்தினாலே, மாம்சத்தினாலே பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்கள் புது சிருஷ்டி. சரி, அப்படி உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன், இப்போ நீங்கள் உங்கள் உயிர் இப்போ இருக்கீங்களே, உங்கள் உயிர் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள், இயேசுவும் தேவனுக்குள்ளே போயிடுறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே போயிடுறீங்க, கிறிஸ்து தேவனுக்குள்ளே போயிடுறார். ஐக்கியம் எப்படி போகுது பாருங்க. இதை தவிர வெளியில் புறம்பாக இருக்கிறதெல்லாம் பாவமாக இருக்கிறது, பிசாசாக இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது. ஆதலால் தான் பாருங்கள், வேறு எந்த விதத்திலும் பாவ மன்னிப்பு இல்லை, வேறு எந்த விதத்திலும் ரட்சிப்பு இல்லை, வேறு எந்த விதத்திலும் பரலோகம் கிடையாது, வேறு எந்த விதத்திலும் மனசாட்சி சுத்திகரிக்கப்படுகிறதில்லை. அந்த எபிரேயர் 9:14 ரொம்ப முக்கியமான வசனம். உங்களோட மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது மனசாட்சியை. அதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது பாவம் இல்லை, இது பெரிய விஷயம் இல்லை, இது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு போய், ஆனாலும் அவன் மனசாட்சி அவனை விட்டதே கிடையாது. போலீஸுக்கு தப்பி எங்கே இமயமலைக்கு ஓடிடலாம், ஆனால் சொந்த மனசாட்சிக்கு தப்பி எங்கே ஓடுவது? எங்கேயும் ஓட முடியாது. ஆனால் ஒருத்தர் வர்றாரு, அவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிற வேலையை செய்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஏசு ரத்தம் கழுவிடுச்சு, ஏசு ரத்தம் கழுவிடுச்சு. ஆமாம், கழுவிச்சு. அது எப்படியா தெரிஞ்சிச்சு? அது எப்படி தெரிந்தது? உங்களுடைய மனசாட்சியிலே அது கழுவப்பட்டபடியாலே பாவம் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறார். இது எங்கே நடக்குது? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. சிலருக்கு ஏற்றுக்கொண்ட அன்னைக்கே தெரியும், சிலருக்கு ஒரு வாரம் கழித்து தெரியும், சிலருக்கு ஒரு மாதம் கழித்து தெரியும். ஒரு மாதத்துக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, அப்புறம் தான் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இருதயம்
அவ்வளவுக்கு உணர்வில்லாமல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வசனத்தை கேட்டு கேட்டு உணர்வடைந்து இயேசு என்னை ரட்சித்துட்டார் அப்படி சொல்லுவாங்க. இப்போ நமக்கும் கூட இந்த பந்தி வருகிறது, அது அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படின்னு சொன்னோம். மரணத்தில் என்ன இருக்குது? ஒட்டுமொத்த மீட்பு இருக்கிறது. இப்போக்கு விசேஷமாக சுகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அவருடைய தழும்புகளாலே குணமானியர்கள். அப்பம் கைக்கு வரும்போது அப்பம் அல்ல, இயேசுவின் சரீரத்துக்கு ஒப்பான அப்பம், இயேசுவின் இரத்தத்துக்கு ஒப்பான அந்த ரசம். அதை உணர்ந்து அவர் உங்களை பாருங்க, நீங்கள் அவருக்குள் அசைகிறீர்கள், பிழைக்கிறீர்கள், அசைகிறீர்கள். அவர் சர்வ வியாபியாக இருக்கிறபடியால் எல்லா பக்கமும் இருக்கிறார். நீங்கள் அவருக்குள்ளே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டீங்கன்னா அந்த பாவத்துக்கு, அந்த பிசாசுக்கு, வியாதிக்கு அங்கே அதிகாரமே கிடையாது. அதனால தான் ஏதாவது ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம இருதயத்தை சோதித்து பார்த்து பாவங்கமாக இருக்கோ முதல்ல சரி பண்ணு. தற்பரிசோதனை இது ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளும் பண்ணிடணும். காலையில் எழுந்திரிச்சோடனே அல்லது தூங்க போகிறப்ப சரியா ஒரு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறப்ப என்ன இருதயம் எப்படி இருக்குது? ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? ஐயோ ஆண்டவரே எனக்கு மன்னிக்கணும், என்னை கழுவும் ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அதை கழுவி சுத்திகரித்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். நமக்கு எல்லா ப்ரொவிஷனும், எல்லா வாய்ப்புகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்? சுகமாகிறதுக்கு கூட அவர் கொடுத்திருக்கிற மருந்து அவருடைய தழும்புகள். இது உண்மையிலேயே நாம் கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை மனதார கொடுத்தா அன்டிவைடட் அட்டென்ஷன், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக இல்லாமல் கர்த்தர் ஆண்டவரே எனக்கு நீர் வேணும் வந்தால் பரிபூர்ண சுகத்தை நாம் பெறலாம். வாழ்நாளெல்லாம் மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்நாளெல்லாம் வியாதியோட போராட வேண்டியதில்லை. வாழ்நாளெல்லாம் பிசாசு கூட போராட வேண்டியதில்லை. அப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, டைம் டேக்கன், கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எடுக்கிற நேரம், அன்டிவைடட் அட்டென்ஷன், வேற எதுக்கும் மனதை செலுத்தாம கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து, அவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த வார்த்தை சத்தியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை அவர் வார்த்தை, அது அவருடைய சட்டம். என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ உண்மையாக செவி விடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு, அதெல்லாம் சட்டம். 10 கற்பனை மட்டும் சட்டம் இல்லை, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவ்வளவு சட்டம். அவர் சொன்ன வார்த்தை தான் அவருடைய சட்டம். அந்த அவருடைய சட்டம் தான் அவருடைய நீதி. அவரை போய் நீ தப்பா சொல்லிட்டீங்க ஆண்டவரை சொல்லி எவனா சொல்ல முடியுமா? அவர் சொன்ன வார்த்தை தான் அவருடைய சட்டம், அவர் சொன்ன வார்த்தை தான் அவருடைய நீதி. அவருடைய நீதி, அவர் நீதியில் எந்த விதத்திலும் குறைவில்லை. ஆனால் மனுஷன் பாவத்தில் எந்த விதத்திலும் குறைவில்லை. ஏன்னா பிசாசை ஏற்றுக்கிட்டு பிசாசுடைய பிள்ளையா பாவத்தில் இருந்துக்கிட்டு எல்லா விதத்திலையும் பாவத்தில் இருக்கிறான். ஆனால் ஒரே ஒருத்தர் நம்மளை நீதிமானம் ஆக்குறதுன்னா அந்த வார்த்தை, அந்த வார்த்தை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி, அந்த வார்த்தையை உங்க இருதயத்தில் வச்சிட்டீங்களா நீங்க நீதி.
எல்லாமே பத்திரங்கள்லாம் எழுதுகிறாங்க, பத்திரங்கள் எடுத்து பத்திரமா வைங்கிறாங்க. சில வக்கீல்கள் வந்து அதில் ஓட்டையை கண்டுபிடிச்சி இது உனக்கு சொந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அநேக கேஸ் அப்படி நடந்து போயிடுது. எல்லாம் பத்திரம் எழுதி பத்திரமா வச்சுருந்தா கடைசிக்கு ஒரு வக்கீல் வந்து இதில் ஓட்டை இருக்குது, இது வந்து சரியில்லைங்கன்றான். ஆனால் கர்த்தர் வந்து பாருங்க, எல்லாம் எழுதி கொடுத்துருந்தாலும் அவருடைய வார்த்தையினால் செட்டில் பண்ணுறார். என்னுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, அந்த வார்த்தை அனுப்பப்பட்ட காரியமாகும்படி வாய்க்கும். இன்றைக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் குணமானியர்கள். என் பிள்ளைங்க என்றாரு, அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள்ங்கிறாரு. உங்களுடைய சுகத்துக்காக இயேசு கிறிஸ்துக்கு கிரயத்தை செலுத்தி விட்டார் என்று சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொண்டால் மனதில் பதிஞ்சா, மூளையில் ஏற்றுக்கிறதுக்கும் இந்த இருதயத்தில் பதியறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. இந்த மனசில் இருதயத்தில் பதியறதுக்கு எவ்வளோ போராட்டமாக இருக்குது. சமயத்தில் தான் இயேசுனார் சொல்லிவிடுறாரு, இந்த ஜாதி பிசாசு கொஞ்சம் உபவாசமும் போட்டுக்க அப்படின்றாரு. கொஞ்சம் உபவாசம் போட்டுக்கிட்டு கர்த்தர்கிட்ட உட்கார்ந்து நேரம் எடுத்து ஆண்டவரேன்னு அவரை பாருங்க, விடுதலை ஆகிடுவீங்க, சுகமாகிடுவீங்க. உங்களை தடுக்கக்கூடிய எந்த வியாதியும் கிடையாது, எந்த பிசாசும் கிடையாது. இதுக்குள்ள நம்ம வரணும். கொஞ்சம் அவசரத்துக்கு நான் சொல்லி, அது அவசரத்துக்கு தற்காலிகமான சுகத்துக்காக டாக்டரு, மருந்து, ஆஸ்பத்திரி. ஆனால் பர்மனெண்ட்டாக சுகமாயிட்டா, கர்த்தராலே பர்மனெண்ட்டாக சுகமாயிட்டா லேசில் சாவு வராதுங்க. சாகிறதுக்கு வியாதி வேணுமா இல்லையா? சாகிறதுக்கு வயசாகணுமா இல்லையா? இது ரெண்டும் நடக்காது. அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய தழும்புகளால் குணமானேன்னு உங்க வாய் சொல்லுது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் அப்படி சொல்லுது. அப்புறம் பார்த்தாக்க வியாதி போகுது. நான் இப்போ இருக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன். இனிமேல் நான் ரொம்ப பலசாலியாக இருந்து கர்த்தர் என்னை எதுக்கு கூப்பிட்டாரோ அதெல்லாம் செஞ்சு முடிப்பேன். நான் ஆக்சிடெண்ட்டாக ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அப்போ எங்களுக்கு ரொம்ப பிரியமான எங்கள் வாத்தியார் ஒருத்தர் வந்து என்னை பார்த்துட்டு அழுதார். என்னடா அப்படின்னு. சார் அழுவாதீங்க சார், எனக்குன்னு நான் நிறையா வேலை இருக்குது, கர்த்தர் வச்சுருக்கிற வேலை நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிக்காமல் நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ பக்கத்தில் இன்னொரு போதகர் வேறு நின்றுக்கிட்டு இருந்தார். இவன் பாரு இப்படி இந்த நேரத்தில் கூட இப்படி பேசுகிறான் அப்படின்னு அவர் பார்த்து பேசிகிட்டு இருந்தார். நான் சாக மாட்டேன்னு நான் சொல்கிறேன். ஏன் நான் அவரை நம்பியிருக்கேன். என் ஜீவனை கர்த்தர்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கேன், ஜீவாதிபதிக்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறேன். நான் என் கண்ட்ரோலில் இருக்கிறேன், நான் ஜீவாதிபதியோட கண்ட்ரோலில் இருக்கேன், நான் அவர்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிறேன். எந்த பிசாசு என்னை கொல்ல முடியும்? எந்த வியாதி என்னை கொல்ல முடியும்? நான் இது போல என்ன பாஸ்டர் நீங்கள் தனியாக கூட சொல்லிக்க மாட்டீங்களா? இத்தனை பேர் முன்னாடி சொல்கிறீங்க, என்னமாவது இல்லாமல் போச்சுன்னா என்ன செய்ய? அது எப்படி இல்லாமல் போகும்? இங்கே தான் விசுவாசமாக இல்லையான்னு சமயத்தில் நானும் நினைப்பேன், மொத்தமாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறத விட தனியாக அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்போம் சுகமாக வரைக்கும் அப்படி கூட நினைப்பேன். ஆனாக்க அது வந்து பயமுள்ள ஆவியை கொடாமல், இந்த பயமான எண்ணங்கள் வரும்போது என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, அந்த பிசாசை, அந்த எண்ணங்களை, அந்த பயங்களை இயேசுவின் நாமத்தினால் ஜெயித்தார்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிற ஜீவனை எந்த பிசாசுக்கு பிடுங்க முடியும்? எந்த வியாதிக்கு பிடுங்க முடியும்? யாரும் என்னை பலவீனப்படுத்த முடியாதுன்னு நம்ம எப்போ எழுந்திருக்கிறோமோ அப்போ நீங்க முழிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம்.
இந்த ஆரம்பத்தில் இந்த அறிக்கையில், விசுவாச அறிக்கையில் சொல்லிட்டு இருந்தாங்க, நாம தான் கர்த்தர் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துட்டாரு, நாம தான் எழும்பி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும் சொன்னாங்க. நம்ம தான் செய்யணும். அவருக்கு ஆண்டே வாரும் வந்துட்டாரே, இதை செய்ய செஞ்சு விட்டாரே. இப்போ நம்ம செய்கிற பங்கு தானே பாக்கி இருக்கிறது. அவர் சொல்கிறத நம்பணும். நம்ம இப்போ சரி பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண போகலாம் அப்படின்னா, சரி ஜெபம் பண்ணாலும் இப்போ சுகம் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி நினச்சிக்கிட்டு வந்தா. இயேசுனார் ரொம்ப விவரமாக, நீ விசுவாசிக்கிறாயா அப்படி இன்னொரு கேள்வி கேட்டுவிட்டார். இப்போ நானும் கேட்டேன்னு வைங்க, எத்தனை பேர் கரெக்ட் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் தைரியமாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்கவுங்க மனசில் தான் தெரியும். அது கர்த்தர் உங்களுடைய விடுதலைக்காக நிற்கிறார், உங்களுடைய சுகத்துக்காக நிற்கிறார், உங்களுடைய சமாதானத்துக்காக நிற்கிறார், உங்களுடைய சந்தோஷத்துக்காக நிற்கிறார், உங்களுடைய நல்வாழ்வுக்காக நிற்கிறார். இவரை நீங்கள் வார்த்தையின் மூலமாய் தான் பிடிக்க முடியும். அந்த வார்த்தைகள் வாக்குத்தத்த வசனங்கள், அவைகளாலே நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளலாம். அந்த வசனத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டபடியால் இயேசுவை பிடித்துக் கொண்டீர்கள். பிசாசு சொல்ற பொய்களை நம்பினா நீங்க பிசாசை பிடிச்சுக்கிட்டீங்க. அவன் பொய் சொல்றான், அதெல்லாம் சுகமாகாது, இதெல்லாம் லேஸ்பட்ட வியாதி கிடையாது அப்படியெல்லாம் அவன் என்னத்தையோ சொல்றான். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியாதுங்க, இந்த கடனெல்லாம் தீர்க்க முடியாதுங்க. ஆனால் மறுபடியும் இன்னைக்கு எச்சரிக்கிறேன், வருங்காலங்களிலே கடன் தொல்லையினாலே சாக போகிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக போகிறது. ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா அரசாங்கங்களும் கடனை கொடுத்து கடைசிக்கு வட்டியை வாங்கி அதை திருப்பி கொடுன்னு கேட்டு அது அத்தனை பேர் ஏன் எவ்வளோ விவசாயிகள் சாகுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் விவசாயம் பண்ணாங்க, ஒன்றும் இல்லாமல் போச்சு, கடனை கட்ட முடியல, அதனால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வருகிற காலங்களிலே இந்த கடன் பிரச்சனையினாலே மனவேதனையினாலே தற்கொலை பண்ணக்கூடிய ஜனங்கள் அதிகமாக போகிறார்கள். ஏன்னா அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறது, பெல்லனற்று போகிறது, ஒன்றும் செய்ய முடியாது. ஈட்டிக்காரன் வர்றேன், அங்கே பேங்க்ல இருந்து ஆள் வர்றாங்க, ஏன் கட்டலைன்னு சொல்கிறாங்க, உன்னை பிடிச்சி போடுவேங்கிறாங்க, வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுவேன்றாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. ஏன்டா கடனை கட்டலைன்னு என்னை கேவலமாக ஊரில் நடுவில் நின்று பேசிவிட்டாங்க, நான் சாகிறது தேவலை, போய் சாவாங்க. இப்பொழுது சொல்லுகிறேன், கடன்களை தீர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். ஆரம்ப கட்டத்தில்னு சொல்லுவேன், கடன் வைக்காதீங்கன்னு. ஆனால் இப்போ சொல்கிறேன், காலங்கள் மாறி போச்சு. அன்னைக்கு தேவலை, இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு. உங்களை கடனில் சிக்க வைக்கிறதுக்கான எல்லா என்கிட்ட என்ன ஒரு 20-30 தடவையாவது கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க பேங்க்கில், நீ ஒரு கார் ஒன்று புதுசாக வாங்கினே இல்லை, 10 லட்ச ரூபா இல்லை, நீ அந்த காரின் பேரில் நீ கடை வாங்கலாம்ல, நான் கடன் கொடுக்குறேன். நான் கார் வாங்கினது பேங்க்காரங்களுக்கு எப்படியா தெரிஞ்சு? ஆனால் கேட்டு வச்சிருக்காங்க, இவன் கடன் இல்லாமல் கார் வாங்கியிருக்கான். சமயத்தில் இடையில அவனுக்கு பிரச்சனை வரும், பேங்க்கில் கூப்பிட்டு கேட்டால் சரி ஒரு 7 லட்சம் கொடுன்னா 10 லட்சமே கொடுக்குறேன் அவன். ஏன்னா கடன் இல்லாமல் கார் வாங்கினவன், தெம்பு இருக்குது, கட்டிடுவான்னு. நான் இப்போ சொல்கிறேன், கடன் வைக்காதீங்க. கடன் சுமையினால, வேதனையினால, பாரத்தினால சாக போகிறவருடைய எண்ணிக்கை வருங்காலங்களில் அதிகம். நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆச்சரியமாக இருக்கு எனக்கு, காசு இல்லை ஆனால் கடை வாங்கி அதை வச்சு ஒரு டிவி வாங்கிறது, செல்லு கடை வாங்கி செல்லு வாங்கிறது, கடை வாங்கி எல்லாமே கடனில் மாதம் கட்டிக்கலான்னு சொல்கிறாங்கல்ல. நோ, இட்ஸ் அ ட்ராப். போய் மாட்டாதீங்க. சரி, நமக்கு இங்கே வரலாம். அவருடைய தழும்புகளால் எங்கே இந்த அப்பா ரசம் எடுத்து கொடுத்துருங்க, அப்பா ரசம் கொண்டு போகிறவங்க வாங்க. நான் இடையில அந்த அப்பத்தை பற்றி, ரசத்தை பற்றி அதை நோக்கி பார்க்கறதுனால, இயேசுவை நோக்கி எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசுவை நோக்கி பார்க்கறதுனால உண்டாகிற சுகத்தை பற்றி சொல்லுகிறேன். நீங்கள் அவருக்குள் அசைகிறீர்கள், பிழைக்கிறீர்கள். நீங்கள் அவருக்குள் அசைகிறீர்கள், பிழைக்கிறீர்களா? உங்களை சுற்றி அவர் இருக்கிறாரா? உங்களுக்குள்ளே இருக்கிறாரா?
இது உங்க சரீரம் கர்த்தருடைய வீடு தானா? கர்த்தருடைய ஆலயம்னு போட்டிருக்கு. நான் கர்த்தருடைய வீடு, அவருடைய வீடு தானா? அவருடைய வீட்டுக்குள்ள பிசாசுக்கும் வியாதிக்கும் இடம் இல்லையே. அல்லேலூயா. இதை நினைச்சு பாருங்க. இது கர்த்தருடைய வீடு, கர்த்தருக்கு சொந்தம். நீங்கள் விலைக்கரையமாய் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்லவே. இது கர்த்தருக்கு சொந்தம். கர்த்தருக்கு என் மேல் முழு அதிகாரம். நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் செய்வேன். நான் என்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு எதையும் செய்ய மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த உணர்வு இருக்கணும். ஆனால் என்ன வேண்டியிருக்கு? கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் தானும் சொல்ல வேண்டியிருக்கு. ஹலோ, தானும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டுட்டாரோண்டு அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் வார்த்தையை நம்பலாமான்னாக்கா நம்பலாம். ஆனால் ஏன் படிய மாட்டேங்குது? இருதயத்தில் படியணும், விடக்கூடாது. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, இந்த வசனத்தை நம்புவது. எப்பேற்பட்ட மரண சூழ்நிலையாக இருந்தால் கூட, கர்த்தாவே நீர் அற்புதர் ஆண்டவரே, நீர் என்னை சுகமாக்க விடுதலையாக்க ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க. யோனா பாதாளத்தில் போய் இன்னைக்கு கூப்பிட்டு சொன்னா மேலே வந்துட்டான். இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கடியிலும், கடன்களிலும், வீட்டு சண்டைகளிலும், பலவிதமான அதாவது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களிலும், வேதனைகளிலே, பிசாசுடைய பிடியிலே இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இப்பொழுது கர்த்தர் விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறார். சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறேன், விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறேன், சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். நீங்க ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு வர்றப்ப ஜீவன் வருகிறது, கர்த்தருடைய பலன் வருகிறது, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த உலகம் எல்லாம் பிசாசுக்குள்ள, பாவத்துக்குள்ள, மரணத்துக்குள்ள கிடக்குது. ஆனா சபையாக நீங்க கூடி வரும்போது பலவீனமானவர்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், வியாதியானவர்களை சுகமாக்குகிற வார்த்தைகள், அபிஷேகத்தினாலே பலன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், ஆவியானவர் வழிநடத்துகிற அந்த வழிநடத்தல்கள் எல்லாம் இங்கே கிடைக்கிறது. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா அதாவது கர்த்தரை அசட்டை பண்ணிட்டு வேற ஏதோ உலக காரியங்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. நான் இப்ப சொல்றேன், இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வாரம் சர்ச்சில் அங்கே இருக்கணும். அது நீங்க முன்னாடியே வேற வரணும். கர்த்தருங்க உட்காந்துட்டு அவன் தான் அப்புறமேல தான் வருவேன், இந்த பிள்ளை இன்னுமே அரை மணி நேரம் கழிச்சு தான் வரும் அப்படின்னா அவருக்கு ஒரு நேரம் மனசு விட்டு போயிடும். கடைசிக்கு ஆண்டவரே ஆண்டவரேன்னு நம்ம கேட்குற ஆண்டவரே ஆண்டவரே இந்த இருதயம் ஆனால் கரெக்டாக கேட்க மாட்டேங்குது. நம்முடைய ஜெபங்களை கவனிச்சு பாருங்க. என் கையில் இருக்கிறது ஒரு அப்பந்தான், ஆனால் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம் இயேசுடைய சரீரத்துக்கு ஒப்பாய். இயேசுடைய சரீரத்துக்கு ஒப்பாய். இந்த சரீரம் இயேசுடைய சரீரம். ஜெபம் பண்ணலாமா? இயேசு அப்பத்தை எடுத்து கொடுத்தாரு, ரசத்தை எடுத்து கொடுத்தாரு. அது ரசம் உடனே ரத்தமாக மாறிச்சு, மாறலை. ஆனால் ஜெபத்தில் அவர் எடுத்து கொடுத்து இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற இந்த புதிய உடன்படிக்கையின் ரத்தம் சொன்னதுதான். அவருடைய வார்த்தை தான் அவருடைய சட்டம், அவருடைய வார்த்தை தான் அந்த சட்டம், அவருடைய நீதி. அதை ஏற்றுக்கிட்டா அந்த நீதி நமக்கு, அதை ஏற்றுக்கிட்டா நீங்க நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், இந்த சுகத்துக்கு பாத்திரவான்கள். இந்த இயேசுடைய சரீரத்திலே பங்கெடுக்கிறபடியாலே நீங்கள் சுகம் அடைவதற்கு பாத்திரவான்கள். நம்புறீங்களா? இப்ப சுகமாகலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம்.
இப்பொழுது இந்த அப்பத்தை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் சரீரத்துக்கொப்பாய் இதை ஆசீர்வதியும். இதில் பங்கெடுக்கிறேன். அதனாலே உண்டாகிற சுகம், விடுதலை, பலம் எனக்கு உண்டாக கடவது. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாவரும் சேர்ந்து புசிக்கலாம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இன்னைக்கு தான் அந்த வசனத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தேன். நான் போட்டிருக்கு எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இந்த வசனம் எனக்கு விளக்கலை. நான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு சொல்கிறேன். நியாயப்பிரமாணத்து மூலமாக நீதிமான் ஆக மாட்டான்னு சொல்லி 10 தடவை 15 தடவை 20 தடவை எழுதியிருக்கு பைபிளில். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆனால் இது இந்த இடத்துல இருந்தாலும் இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை. உடன்படிக்கையில் என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் நம்முடைய பாவமெல்லாம் சாபமெல்லாம் வியாதியெல்லாம் அங்கே போச்சு. அவருடைய நீதியெல்லாம் பரிசுத்தமெல்லாம் ஜீவனெல்லாம் சுகமெல்லாம் நமக்கு வந்திருக்கு. அதானே? நம்பலாமா? அவருடைய நீதி எனக்கு, அவருடைய சுகம் எனக்கு, அவருடைய பலன் எனக்கு. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிப்பு மாத்திரமல்ல, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன். இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன். இப்பொழுது இந்த பந்தியிலே பங்கு பெறுகிறபடியால் நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறதை, ஐக்கியமாயிருக்கிறதை உணர்ந்து பார்க்கிறேன். இந்த உணர்விலே வளர்கிறேன். அவரால் எல்லா நன்மையையும் பெறுவேன். ரசம் எல்லாருக்கும் வந்துருச்சா? இன்னும் யாருக்கும் வராமல் இருக்கா? இந்த அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த 1 யோவான் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பொதுவாக நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அதோடைய முந்தின பகுதி, அவர் ஒளியில் இருக்கிறது போல, அந்த வசனத்தை அந்த வரியை ஏன் வாசிக்காமல் நம்ம மீதியை மட்டும் வாசிக்கிறோம்னு எனக்கும் தெரியல. இருதயத்தை சரி பண்ணிட்டான்னு அர்த்தம். கர்த்தருக்கு முன்னாடி உங்களுடைய இருதயத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா, இன்னும் யாராவது ரசம் வராதவங்க இருக்கீங்களா? அந்தங்க இருக்காங்க பாருங்க. கையை தூக்குனீங்கன்னாக்க அங்கே கொடுப்பாங்க. இருக்கா? இன்னும் ரெடி பண்ணணுமா? இந்த இருக்கு. அங்கே என்ன வேணும்னா சொல்லுங்க. இந்த முன்னாடி போங்க. அங்கே இந்த ஒரு கை தூக்கிட்டே இருக்காரு. ஓகே, இன்னும் யாராவது இன்னும் இருக்கீங்களா? இது பெரிய ஸ்லாக்கியம். இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். அதனால மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டாச்சா? பிசாசு பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். என்ன வியாதியெல்லாம் இருக்கணும்? வியாதிக்கு இங்கே அதிகாரம் கிடையாது. பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. உங்களுடைய விசுவாசத்தினாலே பிழைப்பீர்கள். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நான் நீதிமான், நான் விசுவாசிக்கிறேன்.
பிழைப்பேன், சுகமாவேன், பலனடைவேன். என்னுடைய ஆயுசு நாட்கள் நீண்டிருக்கும். கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த ரசத்தை நீர் இயேசுவின் ரத்தத்துக்கு ஒப்பாக ஆசீர்வதித்தார். நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இதை நாங்கள் பங்கு பெற்று நீர் இதிலெல்லாம் என்ன நன்மையெல்லாம் வைத்திருக்கிறீரோ அதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாவர் சேர்ந்து பணம் பண்ணலாம். உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசுவோடும் இருக்கிறது. ஆதலால் இந்த உலகத்துக்குரிய வியாதி, பலவீனம், மரணம் அவைகளுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. சொல்ல பார்க்கலாம். நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், உலகத்தை ஜெயிக்கிறேன். எனக்கு கர்த்தரோடு கூட ஐக்கியம் உண்டு. அவருடைய அபிஷேகம் என்னை பலப்படுத்துகிறது. ஆவியானவர் எனக்கு வழிநடத்துகிறார், என்னை நடத்துகிறார். அவருடைய கிரியைகளை என் மூலம் நடப்பிக்கிறார். எனக்கு ஆலோசனை தந்து ஆவியினாலே பலன் கொடுத்து நான் செய்ய வேண்டிய வேலைகளை, பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக வாழுவேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. இங்கே சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் பலனடைகிறார்கள். ஏனென்றால் நீர் வருகிறீர், உம்முடைய வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையை கேட்க வருகிறார்கள், பலனடைகிறார்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஆராதனைக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து ஆராதனையை பங்கு பெற்று நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல, அப்புறம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, அதற்கு ஒரு நேரம் ஒதுக்க ஒவ்வொருவருக்கும் புத்தியும் பலனும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஜீவாதிபதி, நீர் ஜீவன் கொடுக்கிறவர், நீர் ஆசீர்வாதம் கொடுக்கிறவர், வாழ வைக்கிறவர், கடன்களை தீர்க்கிறவர். எப்போதும் பாக்கெட்ல எங்ககிட்ட பணம் வைக்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடனற்ற வாழ்க்கையை வாழ்வோம். சொல்லுங்க, கடனற்ற வாழ்க்கையை வாழ்வேன். கடனற்ற வாழ்க்கையை வாழ்வேன். என்னுடைய வாழ்க்கையை இந்த நேரம் முதல் ஒழுங்குபடுத்துகிறேன். கர்த்தர் எனக்கு கடனை தீர்க்க பலன் கொடுப்பார். கடன் இல்லாமல் வெறும் 10 ரூபா பாக்கெட்டில் இருந்தால் அவன் பணக்காரங்க. ஏன்னா கடனே இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா கம்பெனிகளும் ஜனங்கள்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு பேரை சொல்லிக்கிட்டு நம்மக்கிட்ட காசை வாங்கி அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அது தெரியாமல் இருக்கிறாங்க மக்கள். அவன் பணக்காரனா, அவன் பிச்சைக்காரனை விட கேவலம். எல்லாரும் உலகத்துல எல்லாம் கடை வாங்கி அவன் ஆளை உலகத்தையே ஏமாற்றி அவன் பிழைக்கிறானா இல்லையா? கம்பெனி வச்சுருக்கேன்றான். கார் எப்போ ஏற்பட்ட ஜம்முன்னு கார் வச்சுருக்கான் தெரியுமா? எப்படி ஏரோப்ளைனில் போவேன்னு தெரியுமா? யார் உங்க காசு, நீங்கள் போட்ட காசு. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்ட காசு எடுத்து அவன் அனுபவிச்சுட்டு மிச்சம்தான் அவங்களுக்கு ப்ரீமியம் என்னமோ கொஞ்சம் வருஷம் 5-10 கொடுக்குறேன்றான். யோசித்து பாருங்கள். கடனற்ற வாழ்க்கைக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய கிருபைக்கு, உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புவிக்கிறோம். நீர் சொல்லிய வாக்கு தத்தங்களில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் இங்கே எல்லாருக்கும் வரட்டும். ஒவ்வொரு வாரமும் ஆலயத்தில் வந்து உம்மை காண, உம்முடைய போதனைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உணர்வுள்ள இதயத்தை தாரும். நீர் நடத்தும். இங்கே இருக்க எல்லாரும் எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கட்டும், சாட்சிகளாக இருக்கட்டும். இவர்கள் பொருளாதார ஆசீர்வாதத்திலும் பெருகட்டும், சுகமாக இருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர்